ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஓஏக்கான 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து டோட்டலாகவே ஹோலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு fill in the blanks. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். dash key is used to move cursor to the beginning of line. ஒரு லைனில் பிகினிங்க்கு நம்ம கர்சரை மூவ் பண்ணணும்னா எந்த கீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் ஹோம். சரிங்களா? ஹோம் கீ யூஸ் பண்ணால் நம்மளால் கர்சரை மூவ் பண்ண முடியும் எங்கே? லைனோட பிகினிங்க்கு. சரிங்களா? பிகினிங் ஆஃப் அ லைன். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், ஓப்பன் ஆஃபீஸ் .org இஸ் வேர்ல்டு கிளாஸ் டேஷ் ஷூட் அப்படிங்கிறது. ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது என்னது? ஆஃபீஸ். சரிங்களா? அது வந்து ஆஃபீஸ் ஷூட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின், Ctrl+P இஸ் தி ஷார்ட்கட் கீ யூஸ்டு டு. ஸோ அந்த Ctrl+P அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? பிரிண்ட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், கீபோர்டு இஸ் அன் டேஷ் டிவைஸ். கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ். நம்மளுடைய டேட்டாஸை இன்புட் டிவைசஸ் மூலமாக தான் கொடுப்போம். ஸோ அது வந்து என்னது? கீபோர்ட் மூலமாகவும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், டேஷ் கீ இஸ் தி ஷார்ட்கட் கீ யூஸ்டு டு அன்டூ தி லாஸ்ட் ஆக்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் லாஸ்ட் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்போம், அதை வந்துட்டு வேண்டாம் எகெயின் அந்த ஆக்ஷன் வேணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம்? Ctrl+Z அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். சரிங்களா? ஓகே. அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின், ஓப்பன் ஆஃபீஸ் ஹேஸ் அ டேஷ் ஃபீச்சர் தட் லெட்ஸ் யூ டு கிரியேட் PDF ஃபைல்ஸ். சரிங்களா? எந்த ஃபீச்சர் வந்துட்டு நம்மளுக்கு PDF ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? எதில்? ஓப்பன் ஆஃபீஸில். பில்ட் இன் அப்படிங்கிற ஃபீச்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர் பில்ட் இன். அடுத்து செவன்த் கொஸ்டின், URL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? சரிங்களா? URL அப்படின்னா அதோட ஸ்டாண்ட்ஸ் என்ன? URL அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். சரிங்களா? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அந்த யூனிஃபார்ம்ங்கிறது 2 தடவை வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து எய்த்து கொஸ்டின், டேஷ் இஸ் அ ஃபுல் ஃபீச்சர்டு ப்ரெசன்டேஷன் டூல் இன் ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ ஓப்பன் ஆஃபீஸில் ஃபுல் ஃபீச்சர்டு ப்ரெசன்டேஷன் டூல் எது அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது. இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின், மெயில் மெர்ஜ் இஸ் அ கான்செப்ட் இன் டேஷ். ஸோ மெயில் மெர்ஜுங்கிறது வந்துட்டு ஒரு கான்செப்ட் எதில்? வேர்ட் ப்ராசஸிங்கில். ஸோ ஆன்சர் வேர்ட் ப்ராசஸிங். சரிங்களா? அடுத்து 10th கொஸ்டின், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ். சரிங்களா? ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிள்? வெப் ப்ரௌசருக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஓகே. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஆன்சர்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? வால்பேப்பர். அது வந்துட்டு என்னது? டெஸ்க்டாப் பேக்ரவுண்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஆன்சர். சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின், Ctrl+S அப்படிங்கிற ஷார்ட்கட் கே யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம வந்துட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ சேவ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து மூணாவது, நாட் நல். அதுக்கு ஆன்சர் பாருங்கள், நோ எம்டி வேல்யூஸ். நாட் நல் அப்படிங்கிறது நோ எம்டி வேல்யூஸ். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், வேர்ட் ப்ராசஸர். ஸோ அது வந்துட்டு ரைட்டர். வேர்ட் ப்ராசஸருக்கு சரியான ஆப்ஷன், சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைட்டர். ஃபிஃப்த் கொஸ்டின், ரீஸ்டோர் ரீசைக்கிள் பின். ரீஸ்டோர் ரீசைக்கிள் பின். டேட்டாபேஸ் பேஸ். சரிங்களா? ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பேஸ். அடுத்து 7th கொஸ்டின், இது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ். சரிங்களா? 7th கொஸ்டின் வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ். ஸோ இருந்தாலும் ஸோ போஸ்டிங் அப்படிங்கிறது என்ட்ரேஸ் இன் தி லெட்ஜர் அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? ஓகே. அடுத்து 8th கொஸ்டின், டயல் அப் கனெக்ஷன். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மோடம். சரிங்களா? ஸோ 9th கொஸ்டின், ஃபைண்ட். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? Ctrl+F. ஸோ ஆன்சர் ஜி, Ctrl+F. ஸோ டேரெக்டாக தான் எல்லா ஆன்சர்ஸும் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து 10th கொஸ்டின், ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா கால்க். சரிங்களா? ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கான ஆன்சர் கால்க். அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ ஸ்டோரேஜ் டிவைஸ் வித் தி லார்ஜர் கெப்பாசிட்டி. சரிங்களா? அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்குது?
லார்ஜர் கெப்பாசிட்டியாக இருக்குது, அதோட கெப்பாசிட்டி ரொம்ப லார்ஜாக இருக்கும். அப்போ அது என்ன டிவைஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி ஹார்ட் டிஸ்க். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் த பெஸ்ட் குவாலிஃபை ஃபோட்டோ பிரிண்டர்? சரிங்களா? பெஸ்ட் குவாலிஃபை ஃபோட்டோ பிரிண்டர். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ இங்க்ஜெட். சரிங்களா? அடுத்து மூணாவது கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட்? சரிங்களா? அதாவது மைக்ரோசாஃப்டால் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண ஓஎஸ் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ MS-DOS. சரிங்களா? ஓகே. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், which of these terms is used to represent an error in a computer program? சரிங்களா? ஸோ எரர் அப்படின்னாவே பக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் எரர் அப்படின்னாவே அது வந்து பக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பக்ஸ். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் டிவைஸ் இஸ் அ கேமரா? சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ இன்புட். சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் கொஷின், வாட் இஸ் தி கரெக்ட் பாத் டு ஸ்டார்ட் MS Access? ஸோ கொஷின் என்ன, MS Access-ஐ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான பாத் என்ன அப்படிங்கிறது கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்டார்ட், ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போகணும், நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், நெக்ஸ்ட்டு MS Access. சரிங்களா? ஓகே. அடுத்து செவன்த் கொஸ்டின், which program in MS Access is used to automate a repetitive task? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி மேக்ரோஸ். ஆப்ஷன் சி மேக்ரோஸ். அடுத்து எய்த் கொஸ்டின், வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் IS கமாண்ட் இன் லினக்ஸ்? சரிங்களா? சாரி, LS கமாண்ட் இன் லினக்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி. ஸோ லினக்ஸில் அந்த கமெண்டோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? சரிங்களா? அது கமெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி லிஸ்ட் ஆல் ஃபைல்ஸ் இன் த கரண்ட் டைரக்டரி. சரிங்களா? ஓகே. அடுத்து நைன்த் கொஸ்டின், இன் விச் ஏரியா யூ கேன் கிரியேட் ஃபோட்டோ ஆல்பம் இன் ஓப்பன் ஆஃபீஸ்? ஓப்பன் ஆஃபீஸில் நம்ம ஃபோட்டோ ஆல்பமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எங்கே பண்ணலாம்? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி இம்ப்ரெஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து 10th கொஸ்டின், வாட் இஸ் தி கீபோர்ட் ஷார்ட்கட் ஃபார் கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ்? ஓப்பன் ஆஃபீஸில் ஒரு புதுசாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு நம்ம கீபோர்டில் என்ன ஷார்ட்கட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி Ctrl+N. ஸோ Ctrl+N, N ஃபார் நியூ. சரிங்களா? Ctrl+N அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபாஸ்ட், அக்யூரேட், ரிலையபிள் அண்டு ப்ரொவைட் ஹியூஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா. சரிங்களா? கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும், ரிலையபிளாகவும் இருக்கும். ப்ரொவைட் எதை ப்ரொவைட் பண்ணுது? ஹியூஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா நம்மளுக்கு அது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது என்னது? எல்லாமே நடக்குது கம்ப்யூட்டரில். அப்போது இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஷின், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் WWW இஸ். அப்போ WWWங்கிறது வேர்ல்டு வைடு வெப், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. ஓகே. அடுத்து தேர்ட் கொஷின், மெர்ஜ் செல்ஸ் இஸ் யூஸ்டு டு டிவைட் த செல்ஸ் இன்டு டூ. அதாவது மெர்ஜ் செல்லுங்கிறது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? செல்ஸை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிறதுக்கு, ரெண்டாக டிவைட் பண்ணுறதுக்கு தான் மெர்ஜ் செல் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது கொஸ்டின். இது வந்துட்டு ஃபால்ஸ். மெர்ஜுனாவே என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம், கம்பைன் பண்ணுறது. கம்பைன்னா என்னது? ஜாயின் பண்ணுறது. சரிங்களா? மெர்ஜுங்கிறது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது? கம்பைன் பண்ணுறதுக்கு, அது வந்து டிவைட் பண்ணுறதுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இது இப்போ இந்த கொடுத்துருக்க தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ மெர்ஜுங்கிறது வந்துட்டு கம்பைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது, டிவைட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், எ ஃபைல் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ். இது வந்துட்டு ஃபால்ஸ். ஃபைலுங்கிறது என்ன? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. சரிங்களா? ஃபைலுங்கிறது வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதில் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் தான் இருக்கும், அது வந்து செல்ஸ் கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் கிடையாது. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்துட்டு ஃபால்ஸ். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், தி டாப் மோஸ்ட் பார் இன் தி அப்ளிகேஷன் விண்டோ இஸ் ஸ்டேட்டஸ் பார். அதாவது அப்ளிகேஷன் விண்டோவில் டாப்பில் இருக்க பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ்.
நம்மளுக்கு என்ன இருக்கும், டைட்டில் பார் தான் இருக்கும் சரிங்களா. ஸ்டேட்டஸ் பார் கிடையாது, டைட்டில் பார் தான் இருக்கும் சரிங்களா. அப்போ கொடுத்துருக்கிறது ஃபால்ஸ். அடுத்து 6th கொஸ்டின், primary key is used to allow the duplicate values. ஸோ இங்கே என்ன கொஷினாக இருக்குது நம்மளுக்கு, ப்ரைமரி கீ அப்படிங்கிறது வந்துட்டு எதை அலோவ் பண்ணுது, டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ் சரிங்களா. ப்ரைமரி கீ எப்படி இருக்கும், யூனிக்காக இருக்கும் சரிங்களா. அது வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபால்ஸ் சரிங்களா. அடுத்து 7th கொஸ்டின், கால்க் இஸ் அ ஃபுல் ஃபீச்சர்டு வேர்ட் ப்ராசஸர் இன் ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸில் கால்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபீச்சர்டு வேர்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஷின் என்ன, ஃபால்ஸ். ஸோ கால்க் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சரிங்களா. அது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் டூலு, நம்மளுக்கு வந்துட்டு இது வேர்ட் ப்ராசஸர் கிடையாது. அப்போ கொடுத்துருக்க கொஷின் ஃபால்ஸ். அடுத்து 8th கொஸ்டின், Alt + Tab key is used to switch between applications. இது வந்துட்டு ட்ரூ. ஒரு அப்ளிகேஷனில் இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நம்ம மூவ் ஆகணும், போகணும் அப்படின்னா, ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம Alt + Tab அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துருக்கிறது ட்ரூ. அடுத்து 9th கொஸ்டின், இட் இஸ் பாசிபிள் டு எக்ஸ்போர்ட் drawings as மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் ஃபைல்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா. இது வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷினாக இருந்திருக்கு. ஓகே, ஓப்பன் ஆஃபீஸ் ட்ராவில் கொஷின் பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸ் ட்ராவில் ட்ராயிங்ஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் ஃபைல்ஸாக சரிங்களா. அப்படி வந்துட்டு நம்ம ட்ராயிங்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் ட்ரூ, அது பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி சரிங்களா. ஓகே, அடுத்து 10th கொஸ்டின், HTTP is used to transfer files. HTTPங்கிறது என்னது, நமக்கு ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் 10th கொஸ்டின். இது வந்துட்டு நம்மளுக்கு என்னது, ஃபால்ஸ். நம்ம இது வந்துட்டு HTTPங்கிறது என்ன, வெப் பேஜஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இது வந்து நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணல. ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ். அப்போது ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், FTP சரிங்களா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ FTP தான் வந்துட்டு நம்ம ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். HTTP கிடையாது, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் கிடையாது. ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஜூலை 2016க்கான கொஷின்ஸு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் த ஃபைல் வில் பி சேவ்ட் அஸ் டேஸ் எக்ஸ்டென்ஷன். ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் ஒரு ஃபைலை எந்த எக்ஸ்டென்ஷனோட நம்ம சேவ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ .ods இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் நம்ம எல்லா ஃபைல்ஸையும் எப்படி சேவ் பண்ணுவோம், .ods அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோட தான் ஃபைலை வந்துட்டு சேவ் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, செகண்ட் கொஷின், டேஸ் இஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேர்டு ஃபைல்ஸ் சரிங்களா. வேர்டு ஃபைல்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் என்ன, .doc சரிங்களா. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின், SMPS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது சரிங்களா, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. SMPSனா என்ன, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை சரிங்களா. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், இன் லினக்ஸ் dash is the command used to count the total number of words in the file. ஒரு ஃபைலில், அதாவது லினக்ஸில் சரிங்களா, இது லினக்ஸில் இருந்து கேட்ட கொஷின். ஸோ இது லினக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு ஃபைலில் எனக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோட கவுண்டிங் வேணும் அப்படின்னா நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், WC அப்படிங்கிற கமாண்ட் சரிங்களா. ஸோ இது வந்து லினக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, லினக்ஸில் இது. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், டேஸ் இஸ் அ வே டு கன்வெர்ட் டேட்டா ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அண்ட் காப்பி இட் இன்டு MS Access. அதாவது இம்போர்ட் அப்படிங்கிறது ஒரு வே சரிங்களா. எதுக்காக, டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருந்து நம்ம ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இம்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எதில், MS Accessல சரிங்களா. ஓகே, அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின், இன் அண்ட் இமெயில் ஐடி டேஸ் டினோட்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னாவே ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள் .edu
சரிங்களா ஓகே அடுத்து 7th கொஸ்டின் query இஸ் அவைலபிள் இன் டேஸ் ஸோ அது எங்கே அவைலபிளாக இருக்குது எம்எஸ் ஆக்சஸில் சரிங்களா கொரிங்கிறது எம்எஸ் ஆக்சஸில் அவைலபிளாக இருக்குது அடுத்து 8th கொஸ்டின் இன் மேக்ரோ மீடியா ஃப்ளாஷ் SWF stands for ஸோ எஸ்னா என்ன டபிள்யூனா என்ன எஃப்னா என்ன ஸ்மால் வெப் ஃபார்மேட் சரிங்களா ஓகே அடுத்து 9th கொஸ்டின் டேஷ் ஃபங்க்ஷன் இன் எம்எஸ் எக்ஸல் இஸ் யூஸ்டு டு search one column of data and find data in the corresponding row சரிங்களா அதாவது கரஸ்பாண்டிங் ரோவில் இருக்க டேட்டாஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்துட்டு எம்எஸ் எக்ஸலில் எந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் VLOOKUP அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே அதுதான் ஆன்சர் அடுத்து 10th கொஸ்டின் DSL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஜிட்டல் டேஷ் லைன் சப்ஸ்கிரைபர் லைன் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது ஸோ அதுக்கான ஸ்டாண்ட்ஸ் என்ன டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் சரிங்களா ஓகே அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ட் அதுக்கான ஆன்சர் ஃபவுண்ட் எஃபெக்ட் ஸ்கேனர் செகண்ட் கொஸ்டின் ஸ்கேனர் அது வந்துட்டு ஒரு இன்புட் டிவைஸ் சரிங்களா ஓகே அடுத்து தேர்ட் கொஸ்டின் கேட் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்காக எங்கே லினக்ஸில் சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க லினக்ஸில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த கமெண்ட் தான் கேட்டு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்து 4th கொஸ்டின் ரைட்டர் அப்படிங்கிறது வேர்டு ஓகேங்களா அடுத்து 5th கொஸ்டின் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ஸோ அதுக்கான ஆன்சர் செலக்ட் என்டையர் ஒர்க் ஷீட் நம்ம வந்துட்டு என்டையர் ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக என்ன ஷார்ட்கட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ஓகே அடுத்து 6th கொஸ்டின் டேபிள் அப்படிங்கிறது ரெக்கார்ட்ஸ் சரிங்களா 7th கொஸ்டின் எக்ஸல் அதில் வந்துட்டு எப்படி இருக்கும் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் தான் இருக்கும் சரிங்களா ஸோ எக்ஸல் அப்படின்னாவே ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஓகேங்களா அடுத்து 8th ஸ்கைப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் வீடியோ கால்க்காக சரிங்களா ஓகே அடுத்து 9th கொஸ்டின் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது பவர் பாயிண்ட் அடுத்து 10th கொஸ்டின் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வெப் ப்ரௌசர் சரிங்களா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னாவே வெப் ப்ரௌசர் சரிங்களா ஓகே அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் சரிங்களா ஸோ இது வந்துட்டு யூனிட் 1லேருந்தே கேட்கப்பட்ட கொஷின் சரிங்களா ஸோ என்ன கொஷினாக இருக்குது ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கிறதுல எது எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி ரேம் சரிங்களா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேம் சரிங்களா ஓகே அடுத்து செகண்ட் கொஸ்டின் சிசி இன் இமெயில் மீன்ஸ் சரிங்களா இமெயிலில் சிசினா என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள் கார்பன் காப்பி சரிங்களா கார்பன் காப்பி ஆப்ஷன் ஏ அடுத்து தேர்ட் கொஸ்டின் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ கிளிக் ஆன் இன்செர்ட் பிக்சர் அதாவது இன்செர்ட்டில் பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஷின் ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி இட் ஓப்பன்ஸ் இன்செர்ட் பிக்சர் டயலாக் பாக்ஸ் சரிங்களா அது என்ன எதை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு இன்செர்ட் பிக்சர் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி தரும் ஓகேங்களா அடுத்து 4th கொஸ்டின் ஃப்ரம் which menu you can insert header and footer in MS Office மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இப்போ வந்துட்டு ஹெட்டரையும் ஃபுட்டரையும் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த மெனு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்செர்ட் மெனு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும் ஒரு டாக்குமெண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னாவே மேக்ஸிமம் இன்செர்ட் மெனு தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு மெனுஸையும் நம்ம யூஸ் பண்ணுறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இன்செர்ட் அப்படிங்கிறது அடுத்து 5th கொஸ்டின் which of the following retains the information when the power to the system is turned off அதாவது இப்போ நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஏதாவது டேட்டாஸ் கொடுத்து நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ சிஸ்டம் பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கும் ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன பி ரோம் சரிங்களா ஆன்சர் பி ரோம் அடுத்து 6th கொஸ்டின் இன் லினக்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஸ்டோர்ட் அஸ்
சரிங்களா. கொஸ்டின் என்னென்னா லினக்ஸில் எல்லாமே எப்படி வந்துட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஃபைல். சரிங்களா. ஸோ லினக்ஸில் எப்படி ஸ்டோர் ஆகுது? எல்லாமே ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகுது. ஓகே, அடுத்து 7th கொஸ்டின். இன் விச் மெனு சார்ட் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் இன் MS Excel? MS Excelல சார்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த மெனுவில் அவைலபிளாக இருக்குது? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, இன்செர்ட் மெனு தான். சரிங்களா. அதில் தான் சார்ட் ஆப்ஷன் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா. அடுத்து 8th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ப்ரொப்ரையட்ரி சாஃப்ட்வேர்? சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், டி, ஆப்ஷன் டி, ஓப்பன் ஆஃபீஸ். சரிங்களா. அடுத்து 9th கொஸ்டின். தி ஷார்ட்கட் கீ யூஸ்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டு ஸ்பெல் செக் இஸ்? சரிங்களா. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நம்ம வந்துட்டு எந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம் ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கு? சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, F7. சரிங்களா. அடுத்து 10th கொஸ்டின். இன் விச் அப்ளிகேஷன் யூ கேன் கிரியேட் ஃபோட்டோ ஆல்பம் இன் ஓப்பன் ஆஃபீஸ்? சரிங்களா. ஓப்பன் ஆஃபீஸில் நம்ம வந்துட்டு ஃபோட்டோ ஆல்பமை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் என்ன? இம்ப்ரெஸ். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி, இம்ப்ரெஸ். ஓகே, அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். செட்டிங் ப்ரைமரி கீ டு எ ஃபைல்டு அலோஸ் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். ப்ரைமரி கீ அப்படிங்கிறது வந்துட்டு டூப்ளிகேட் என்ட்ரிஸை அலோவ் பண்ணுது அப்படிங்கிறத கொஸ்டின். ஃபால்ஸ். சரிங்களா. அது வந்துட்டு அப்படியே டூப்ளிகேட் என்ட்ரிஸை அலோவ் பண்ணாது. சரிங்களா. ஸோ கொடுத்துருக்க கொஷின் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின். எ பைட் இஸ் ஈக்குவலண்ட் டு 4 bits. ஒரு பைட் அப்படிங்கிறது வந்து 4 பிட்டுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது கொஸ்டின். இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா. அப்போது ஒரு பைட் அப்படிங்கிறது வந்துட்டு 8 பிட்ஸ் சேர்ந்தது. சரிங்களா. 4 கிடையாது, 8 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு பைட்டு. சரிங்களா. ஓகே, அடுத்து 3வது கொஸ்டின். USB ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிவர்சல் சிங்க்ரனஸ் பஸ் அப்படிங்கிறது. சரிங்களா. யூஎஸ்பிங்கிறது வந்துட்டு யூனிவர்சல் சிங்க்ரனஸ் பஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஷினா. இது வந்துட்டு ஃபால்ஸ். யூஎஸ்பி அப்படிங்கிறது யூனிவர்சல் சீரியல் பஸ். சரிங்களா. சிங்க்ரனஸ் கிடையாது, சீரியல் பஸ். ஓகேங்களா. அடுத்து 4th கொஸ்டின். ஃபாண்ட் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் இன் தி ஹோம் மெனு இன் MS Word. MS Wordல ஃபாண்ட் ஆப்ஷன் வந்துட்டு எங்கே அவைலபிளாக இருக்குது? ஹோம் அப்படிங்கிற மெனுவில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. சரிங்களா. அங்கே தான் அவைலபிளாக இருக்குது. ஹோம் மெனுவில் தான் ஃபாண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 5th கொஸ்டின். இன் MS Excel tab is used for moving cursor to next cell in a row. அதாவது MS Excelல பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் இருக்கும், அடுத்த ரோக்கு நம்ம வந்துட்டு சரிங்களா மூவ் ஆகணும் அப்படின்னா, கர்சர் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து டேப் பட்டனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணால் போதும். டேப் அப்படின்னு இருக்கும் இல்லையா கீபோர்டில், அதை யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. ஓகேங்களா. அடுத்து 6th கொஸ்டின். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ்டு டு இன்ட்ரோடக்ஸ் ஸ்லைட்ஸ் இன் அ ப்ரெசன்டேஷன் ஆர் கால்டு ட்ரான்சிஷன். சரிங்களா. அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் என்னாகும், ஸ்லைட்ஸை வந்துட்டு நம்ம இன்ட்ரோ பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்லைட்ஸாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொடுத்துருக்க கொஷின் ட்ரூ. 7th கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் வில் நாட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் MS ஆஃபீஸ் ஃபைல்ஸ். அதாவது ஓப்பன் ஆஃபீஸ்னால் MS ஆஃபீஸ் ஃபைல்ஸை வந்துட்டு ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா. ஓப்பன் ஆஃபீஸ்னால் ரீட் பண்ணவும் முடியும், ரைட் பண்ணவும் முடியும். சரிங்களா. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஷின் ஃபால்ஸ். ஓகே, அடுத்து 8th கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் இஸ் லீகல் ஃபார் பிஸ்னஸ் ஆர் கமர்ஷியல் பர்பஸ். இது வந்துட்டு ட்ரூ. ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லீகல் தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ்க்கும் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ட்ரூ. ஓகே, 9th கொஸ்டின். வி cannot create charts using ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கை யூஸ் பண்ணி நம்மளால் சார்ட்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதா கொஷின். இது வந்துட்டு ஃபால்ஸ். நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா. ஓகே, 10th கொஸ்டின்.
Mozilla Firefox is an example of web browser. Web browserக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் Mozilla Firefox அப்படிங்கிறது கொஸ்டின். இது வந்துட்டு ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து டிசம்பர் 2016 கேட்கப்பட்ட கேள்விகள். ஓகேங்களா? fill in the blanks ஃபஸ்ட்டு. RAM stands for random access memory. சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன? RAM அப்படிங்கிறது என்ன? random access memory. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். தி program remains on the taskbar but not visible when dash button is pressed. மினிமைஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்? அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு விசிபிள் ஆகாது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எம்எஸ் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். மினிமைஸ் அப்படிங்கிற பட்டன் டாப்பில் இருக்கும் இல்லையா? டாப் ரைட் சைடில் இருக்கும். சரிங்களா? அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அது வந்துட்டு நம்மளுக்கு விசிபிள் ஆகாது. சரிங்களா? ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் தி கமாண்ட் டு மூவ் ஆர் ரீநேம் ஃபைல்ஸ் இன் லினக்ஸ். ஸோ இது வந்துட்டு லினக்ஸ்லேருந்து இருக்க கொஷின். சரிங்களா? கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? லினக்ஸ் கமெண்ட்ஸ் அதோட கொஷின். எந்த கமெண்ட் வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்காக சரிங்களா யூஸ் பண்ணப்படுது லினக்ஸில்? ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன? ஆன்சர் என்ன? எம்வி. சரிங்களா? ஓகே. அடுத்து ஃபோர்த் கொஷின். டேஷ் இஸ் தி ஷார்ட்கட் கீ ஃபார் லைன் பிரேக். சரிங்களா? லைன் பிரேக், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா எந்த ஷார்ட்கட் கீ வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்? ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். டேஷ் கீ இஸ் யூஸ்டு டு மூவ் தி இன்சர்ஷன் பாயிண்டர் டு தி பிகினிங் ஆஃப் த லைன். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஒரு லைனில் ஒரு நிறைய லைன்ஸ் இருக்குது. ஸோ பிகினிங் ஆஃப் லைனுக்கு வந்துட்டு நம்ம போகணும் அப்படின்னா, மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த கீ யூஸ் பண்ணிக்கலாம்? ஹோம் கீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறப்போ ஹோம் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த சிக்ஸ்த் கொஷின். ஆல் ஃபார்முலா இன் எக்ஸல் வில் ஸ்டார்ட் வித் டேஷ் சிம்பிள். எக்ஸலில் எல்லா ஃபார்முலாவும் எந்த சிம்பிளை வச்சு ஸ்டார்ட் ஆகும்? கொஷின். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஈக்குவல். சரிங்களா? எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இருக்கும் நிறையா ஃபார்முலாஸ், நம்மளும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும்? ஈக்குவல் அப்படிங்கிற இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஃபார்முலாஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அடுத்து செவன்த் கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் சிமிலர் டு டேஷ் இன் எம்எஸ் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குது? எக்ஸலுக்கு. சரிங்களா? எம்எஸ் ஆஃபீஸில் இருக்க அந்த எக்ஸலுக்கு வந்துட்டு இது சிமிலராக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து எயித்து கொஸ்டின். ஏ டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேஷ். சரிங்களா? ரெக்கார்ட்ஸ். டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகே. அடுத்த நைன்த் கொஸ்டின். டேஷ் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ஃபோட்டோ ஆல்பம் இன் ஓப்பன் ஆஃபீஸ். ஓப்பன் ஆஃபீஸில் ஃபோட்டோ ஆல்பம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம்? இம்ப்ரெஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து டென்த் கொஸ்டின். ஸ்கைப் இஸ் யூஸ்டு ஃபார் வாய்ஸ் அண்டு டேஷ் சேட். ஸ்கைப் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? வாய்ஸ் சேட்டும் பண்ணிக்கலாம், வீடியோ சேட்டும் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சதான். ஓகே. அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், டிடிஆர். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மெமரி. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் டபிள்யூசி. அது வந்துட்டு லினக்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த கமாண்ட். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கவுண்ட் பண்ணுறதுக்கு, வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆன்சர் வேர்ட் கவுண்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டின் கண்ட்ரோல் ப்ளஸ் வி. ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? பேஸ்ட் ஆகும். நம்ம எதை காப்பி பண்ணியிருக்கோமோ அதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் வி வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் கொஸ்டின் கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். ஒரு டாக்குமெண்ட்டில் எல்லா டெக்ஸ்ட்டையும் ஒரே அட் அ டைமில் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம்? கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ, செலக்ட் ஆல். சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் மெமோ அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஆன்சர் என்ன? டேட்டா டைப். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் வியூ ஸ்லைடு ஷோ. அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி F5. சரிங்களா? ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரு 10 ஸ்லைடு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மொத்தமாக காட்டணும்னா என்ன நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவோம்? F5 ப்ரெஸ் பண்ணால் போதும், டோட்டல் ஸ்லைடும் நம்மளுக்கு வந்துட்டு ஷோ அப் ஆகும். சரிங்களா? வியூ ஆகும். சரிங்களா? ஓகே. அடுத்து செவன்த் கொஸ்டின் யூசி ப்ரௌசர். ஸோ மொபைல் ப்ரௌசர். சரிங்களா? அடுத்து எயித்து கொஸ்டின் கோ டு. அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். கோ டு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து நைன்த் கொஸ்டின் யூஎஸ்பி.
அது வந்துட்டு ஒரு சீரியல் போர்ட். யூஎஸ்பிங்கிறது வந்துட்டு ஒரு சீரியல் போர்ட். அடுத்து 10th கொஸ்டின் கால்க். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். சரிங்களா, கால்க் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் இஸ் அன் ஆட் ஒன். சரிங்களா, இதில் எது வந்துட்டு ஆட் ஒன் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி சிஆர்டி பிரிண்டர். அதுதான் வந்துட்டு ஆட் ஒன். சரிங்களா, மற்ற மூணுமே பார்த்தீங்கன்னா ரியல் பிரிண்டர்ஸ். அதாவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் பிரிண்டர்ஸ். சரிங்களா, அப்போ இதில் இருக்கிறது என்னது, ஆடாக இருக்கிறது என்னது, ஆப்ஷன் பி சிஆர்டி பிரிண்டர் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு ஃபார் சென்டிங் டிஜிட்டல் டேட்டா ஓவர் எ டெலிஃபோன் லைன். சரிங்களா, அதாவது டிஜிட்டல் டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா, டெலிஃபோனில் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், மோடம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரிங்களா, ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ஃபைல் இன் லினக்ஸ். சரிங்களா, லினக்ஸில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோன்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும், கேட் கமெண்டை யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கேட். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் தி கீபோர்ட் ஷார்ட்கட் ஃபார் கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணோன்னா என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், Ctrl+N. சரிங்களா, அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், தி டிஃபால்ட் நேம் ஃபார் அன் ஓப்பன் ஆஃபீஸ் ஒர்க் புக் இஸ் டேஸ். சரிங்களா, இப்போது நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ஒர்க் புக்கில் புதுசாக உனக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ டிஃபால்ட்டாக என்ன நேம் இருக்கும், நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக என்ன நேம் இருக்கும், அன்டைட்டில்டு ஒன். சரிங்களா, அன்டைட்டில்டு ஒன். சரிங்களா, அடுத்து செவன்த் கொஸ்டின், இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் கால்ட் அஸ். சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன, செல். சரிங்களா, இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ இருக்கும், காலமும் இருக்கும், அதை நம்ம என்ன சொல்கிறோம், செல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஓகே, அடுத்து எய்த்து கொஸ்டின், ஹைப்பர் லிங்க் இஸ் அ டேட்டா டைப் இன் எம்எஸ் ஆக்சஸ் யூஸ்டு டு லிங்க் எ லொக்கேஷன் ஆன் தி டேஷ். சரிங்களா, ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது வந்துட்டு எம்எஸ் ஆக்சஸில் டேட்டா டைப், அது ஒரு டேட்டா டைப். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், லிங்க் பண்ணுறதுக்காக. லொக்கேஷன் ஆன் தி டேஷ் எங்கே, வெப்பில். சரிங்களா, ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ வெப். சரிங்களா, அடுத்து நைன்த் கொஸ்டின், இன் விச் அப்ளிகேஷன் யூ கேன் கிரியேட் ப்ரெசன்டேஷன் இன் எம்எஸ் ஆஃபீஸ். சரிங்களா, நம்ம ஸ்லைட்ஸில் யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் இல்லையா, அது எங்கே, நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், பவர் பாயிண்ட். சரிங்களா, ஸோ பவர் பாயிண்ட், ப்ரெசன்டேஷன், ஸ்லைட்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து 10வது கொஸ்டின், a wireless technology built in electronic gadgets used for exchanging data over a short distance is dash. Bluetooth. சரிங்களா, அதாவது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப குறைஞ்ச டிஸ்டன்ஸில் நம்ம வந்துட்டு ஒயர்லெஸ் டெக்னாலஜி அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும், ப்ளூடூத். ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ அது வந்துட்டு ப்ளூடூத். ஆன்சர் ப்ளூடூத். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இன் இம்ப்ரெஸ் எஸ்எம்பிஎஸ் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி. இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. சரிங்களா, எஸ்எம்பிஎஸ்ங்கிறது வந்துட்டு எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஏசி டு டிசியா. ஓகேங்களா, அடுத்து ட்ரூ. சரிங்களா, அடுத்து செகண்ட் கொஸ்டின், அண்ட் ஐகான் இஸ் அன் இமேஜ் ரெப்ரசன்டிங் அன் அப்ளிகேஷன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூ. சரிங்களா, அண்ட் ஐகான் இஸ் அன் இமேஜ். சரிங்களா, அது என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது அப்ளிகேஷன். சரிங்களா, ரெப்ரசன்டிங் அன் அப்ளிகேஷன். ஸோ இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா, அடுத்து தேர்ட் கொஸ்டின், PASSWD. சரிங்களா, அந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கமாண்ட் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் தி பாஸ்வேர்ட் ஆஃப் யுவர் லினக்ஸ் சிஸ்டம். சரிங்களா, நம்மளுடைய லினக்ஸில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணோன்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், PASSWD அப்படிங்கிறது. ஆமாம், இது வந்துட்டு ட்ரூ. சரிங்களா, ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், மேக்ஸிமம் நீங்கள் லினக்ஸில் இருக்க கமெண்ட்ஸை கவர் பண்ணிங்கனாலே அதுலேயே 1 வேர்ட்ஸ் நம்மளுக்கு வரும். சரிங்களா, அட் த சேம் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எம்எஸ் ஆஃபீஸ்
ஆக்சஸ் இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா ஷார்ட்கட் கீ எக்ஸ்டென்ஷன்ஸ் எந்தெந்த மெனுவில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை தெரிஞ்சிங்கனாவே மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து 4th கொஸ்டின். winword.exe இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஸ்டார்ட் எம்எஸ் வேர்டு சரிங்களா. ஸோ அதுதான் ரெஸ்பான்சிபிள் எம்எஸ் வேர்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா. அடுத்து 5th கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இஸ் அ வேர்டு ப்ராசஸிங் டூல் சரிங்களா. வேர்டு ப்ராசஸிங் டூல் சரிங்களா. இது வந்துட்டு ட்ரூ சரிங்களா. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு என்னது வேர்டு ப்ராசஸிங் டூல் சரிங்களா. இது வந்துட்டு ட்ரூ. ஓகே, அடுத்து 6th கொஸ்டின். எக்ஸ் மெர்ஜ் செல் இஸ் யூஸ்டு டு டிவைட் எ செல் இன்டு 2 சரிங்களா. ஸோ அது வந்து மெர்ஜ் செல் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக தான், அது டிவைட் பண்ணுறது கிடையாது. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் சரிங்களா. மெர்ஜ் அப்படின்னாவே கம்பைன் அப்படின்னு ஞாபகம் வரணும் சரிங்களா. மெர்ஜ்னா என்னது, கம்பைன், ஜாயின் பண்ணுறதுக்காக சரிங்களா. அது வந்து டிவைட் பிரிக்கிறதுக்காக இல்லை, இணைக்கிறதுக்காக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 7th கொஸ்டின். எ ஃபைல் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் சரிங்களா. ஃபைலுங்கிறது என்னது, கலெக்ஷன் ஆஃப் செல்ஸா, இது வந்துட்டு கிடையாது, ஃபால்ஸ். ஃபைல் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, இதுவும் ஆல்ரெடி ரிப்பீட்டட் கேட்டது தான். ஓகே, அடுத்து ப்ரைமரி கீ கெனாட் கண்டெயின் நல் வேல்யூஸ் சரிங்களா. ப்ரைமரி கீ என்ன பண்ணாது, நல் வேல்யூஸை கண்டெயின் பண்ணாது அப்படிங்கிறது கொஸ்டின். ஆமாம், ட்ரூ சரிங்களா. அடுத்து 9th கொஸ்டின். மீடியா ஃபைல்ஸ் cannot be added in presentation சரிங்களா. இது வந்துட்டு ஃபால்ஸ். நம்ம வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ மீடியா ஃபைல்ஸை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இங்கே வந்துட்டு ஆட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது ஃபால்ஸ். 10th கொஸ்டின். ஓஎஃப்சி இஸ் அ டைப் ஆஃப் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் சரிங்களா. ஓஎஃப்சிங்கிறது வந்துட்டு என்னது, ஒரு டைப்பு, என்னது, டைப் ஆஃப் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ சரிங்களா. ஓகே, அடுத்து ஜூலை 2017 அதுக்கான நாட்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் கொஷின். CPU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சரிங்களா. CPU ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்து செகண்ட் கொஷின். டேஸ் அண்டு போர்ட்ரைட் ஆர் பேஜ் ஓரியன்டேஷன் சரிங்களா. எதுவும் பேஜ் ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப்பும் போர்ட்ரேட்டும் சரிங்களா. இதெல்லாம் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேஜ் ஓரியன்டேஷன் சரிங்களா. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின். டேஷ் ஃபங்க்ஷன் டிஸ்பிளேஸ் எ ரோ டேட்டா இன் அ காலம் ஆர் அ காலம் டேட்டா இன் அ ரோ சரிங்களா. ஸோ அதுக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன, டிரான்ஸ்போஸ். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ்டு டு introduce slides in a presentation are known as transition சரிங்களா. அதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ரெசன்டேஷனில், அது நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. டிரான்சிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 5th கொஸ்டின். டேஷ் கீ இஸ் ப்ரெஸ்டு ஃபார் ஸ்பெல் செக்கிங். எந்த கீ வந்துட்டு நம்ம ஸ்பெல் செக்கிங்காக யூஸ் பண்ணுறோம், F7 சரிங்களா. ஓகே, அடுத்து 6th கொஸ்டின். Dash is the command used to remove directory in Linux. லினக்ஸில் டேரக்டரியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, RMDIR சரிங்களா. RMனா ரிமூவ், DIRனா டேரக்டரி சரிங்களா. ஸோ கமாண்ட் என்ன, RMDIR. அடுத்து 7th கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் டேஷ் இஸ் சிமிலர் டு MS ஆக்சஸ் சரிங்களா. MS ஆக்சஸ்க்கு எது சிமிலராக இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு சிமிலராக இருக்குது சரிங்களா. ஓகே, அடுத்து 8th கொஸ்டின். WWW ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது, வேர்ல்டு வைடு வெப் ஓகேங்களா. வேர்ல்டு வைடு வெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9th கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் டேஷ் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ராசஸிங் வேர்டு டாக்குமெண்ட் சரிங்களா. வேர்ட் டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அடுத்து 10th கொஸ்டின். இன் இமெயில் டெர்மினாலஜி சிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேஷ். நம்ம முன்னாடி பார்த்தது தானே, சிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது, சிசிங்கிறது கார்பன் காப்பி. இமெயில் பண்ணுறப்ப நம்மளுக்கு தெரியும் கார்பன் காப்பி சரிங்களா. ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கேட்சி மெமரி, ஹை ஸ்பீடு டேட்டா ஆக்சஸ் சரிங்களா. செகண்ட் கொஸ்டின் ஓப்ரா, அது வந்துட்டு ஒரு ப்ரௌசர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் லினக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபோர்த் கொஸ்டின் ப்ரெசன்டேஷன், ஸோ இம்ப்ரெஸ் சரிங்களா. ப்ரெசன்டேஷன் இம்ப்ரெஸ்.
ஃபிஃப்த் கொஸ்டின் blog போஸ்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் VLOOKUP. ஸோ அது வந்துட்டு எங்கே இருக்குது, எக்ஸலில் யூஸ் பண்ணுறோம். செவன்த் கொஸ்டின் கால்க் அப்படின்னாவே ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே, அடுத்து எயித்து கொஸ்டின் பேஜ் ஸ்டைல். ஸோ அது எங்கே இருக்குது, ஃபார்மேட்டில். சரிங்களா? ஓகே, அடுத்து நைன்த் கொஸ்டின் கொரேஸ் அப்படின்னா ஆக்சஸ். டென்த் கொஸ்டின் வாட்ஸ்அப் மெசேஞ்சர். ஓகேங்களா? அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர் இஸ் ரேம் லொக்கேட்டட். ரேம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, மதர் போர்டில். சரிங்களா? ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி மதர் போர்டு. செகண்ட் கொஸ்டின் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் URL இஸ். சரிங்களா? ஸோ URL அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் வேர் ஆர் சேவ்டு ஃபைல்ஸ் ஸ்டோர்ட் இன் தி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் நம்ம வந்துட்டு ஃபைல்ஸை வந்துட்டு எங்கே சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? நம்ம ஸ்டோர் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே சேவ் ஆகிருக்கு, ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு. வேர் ஆர் சேவ்டு ஃபைல்ஸ் ஸ்டோர்ட் இன் தி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுது, ஹார்ட் டிஸ்க். ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் லினக்ஸ் இஸ்ஸன். லினக்ஸுங்கிறது என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்துட்டு ஒரு OS, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் 1 MB இஸ் ஈக்குவல் டு. ஒரு மெகாபைட்டுங்கிறது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 1024 KB ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இஸ் அ டைப் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இஸ் அ டைப் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அது. சரிங்களா? ஓகே, அடுத்து செவன்த் கொஸ்டின் தி டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கால்க் ஃபைல் இஸ் டேஸ். டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் கால்கில். சரிங்களா? அப்போ அதுக்கு என்னது, .ods. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, .ods. அடுத்து எயித்து கொஸ்டின் டு ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் ப்ரெஸ் டேஸ் இன் தி கீபோர்டு. சரிங்களா? ஓகே, அதுக்கு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாவே என்ன பண்ணுறோம், எந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம், Ctrl+O. சரிங்களா? ஓகே, அடுத்து நைன்த் கொஸ்டின் டு இன்சர்ட் எ நியூ ஸ்லைட் இன் PowerPoint. சரிங்களா? டேஸ் இன் த கீபோர்டு. சரிங்களா? என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம், PowerPointல ஒரு நியூ ஸ்லைடை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+M வந்துட்டு நம்ம ஷார்ட்கட் கீயாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து டென்த் கொஸ்டின் வாட் இஸ் தி கீபோர்டு ஷார்ட்கட் ஃபார் கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, Ctrl+N. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டட். ஓகே, அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 byte இஸ் ஈக்குவல் டு 8 bits. இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே, ஒரு பைட் எதுக்கு ஈக்குவல், 8 பிட்டுக்கு ஈக்குவல். சரிங்களா? 8 பிட்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவல். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, ட்ரூ. சரிங்களா? 8 பிட்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு ஈக்குவல் 1 byte அப்படிங்கிறது. செகண்ட் கொஸ்டின் OMR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் மெசேஜ் ரீடர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ். OMRங்கிறது என்னது, ஆப்டிக்கல் மார்க் ரீடர். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் the function key fi is used to check spelling. அதாவது செக் ஸ்பெல்லிங்க்கு தான் நம்ம வந்துட்டு FI கீ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஸ்டின். இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா? அப்போ FIங்கிறத வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸ்லைடு ஷோக்காக யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். அப்போது F7 தான் நம்ம வந்துட்டு ஸ்பெல் செக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் Ctrl+I is used to bold text or remove bold formatting. இது வந்துட்டு ஃபால்ஸ். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை போல்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம், Ctrl+B வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். Ctrl+Iங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இத்தாலிக்கா. அதாவது அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இத்தாலிக்கில் இருக்கணும் அப்படின்னா அந்த இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஃபால்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் Alt+Y is used to open the external data tab in MS Access. இது வந்துட்டு ட்ரூ. சரிங்களா? இந்த Alt+Y தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் சவுண்ட் ஃபைல்ஸ் cannot be added to a slide. அதாவது ஸ்லைடில் வந்துட்டு சவுண்ட் ஃபைல்ஸை ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஃபால்ஸ். நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து செவன்த் கொஸ்டின் ஸ்கைப் இஸ் அன் அப்ளிகேஷன் டு chat in video. இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. ஓகே, அடுத்து எய்த் கொஸ்டின் Ubuntu OS is not based on Linux OS. சரிங்களா? ஆமாம், இது வந்துட்டு
லினக்ஸ் ஓஎஸோட பேஸ் பண்ணி இருக்கிற ஓஎஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ். அது வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா அந்த ஓஎஸ். ஓகேங்களா. அடுத்து 9th கொஸ்டின். இன் லினக்ஸ் எவ்ரி திங் இஸ் ஸ்டோர்ட் அஸ் அ ஃபைல். லினக்ஸில் எல்லாமே ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகுது. இது வந்துட்டு ட்ரூ. அடுத்து 10th கொஸ்டின். இட் இஸ் பாசிபிள் டு எக்ஸ்போர்ட் டிராயிங்ஸ் அஸ் மேக்ரோமீடியா ஃப்ளாஷ் ஃபைல்ஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். இது இப்போ தான் பார்த்தோம். இதுவும் ட்ரூ. ஓகே. அடுத்து டிசம்பரில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். GUI ஸ்டாண்ட்ஸ் ஃபார். GUIனா என்ன? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். GUIனா என்ன? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சரிங்களா. ஓகே. அடுத்து செகண்ட் கொஷின். தி பிரெயின் ஆஃப் எனி கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் டேஸ். கம்ப்யூட்டர் சிஸ்டமோட பிரெயின் அப்படின்னு எதை சொல்கிறோம்? CPU. ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்து தேர்ட் கொஸ்டின். டு செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் த ஷார்ட்கட் கீ யூஸ்டு இஸ் டேஸ். எல்லா டெக்ஸ்ட்டையும் ஆல்னு வந்தாவே நம்ம ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல் அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வந்தாவே ஏ. அப்போ Ctrl+A அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். டேஸ் இஸ் அ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். MS Access. டேட்டாபேஸ் அப்படின்னாவே MS Access. சரிங்களா. ஓகே. அடுத்து தி டேஸ் கமாண்ட் வில் அலோவ் யூசர் டு சேஞ்ச் பிட்வீன் டைரக்டரிஸ் இன் லினக்ஸ். லினக்ஸில் டைரக்டரிஸ் இடையில நம்ம சேஞ்ச் பண்ணணும், யூசரை அலோவ் பண்ணணும் அப்படின்னா எந்த கமாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்? CD அப்படிங்கிற கமாண்டை. சேஞ்ச் டைரக்டரிஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா CD கமாண்டை வந்துட்டு லினக்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து 6th கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் சிமிலர் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். சரிங்களா. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் எப்படி இருக்குது? சிமிலராக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. சின்ன டிஃப்ரென்ஸோட. அடுத்து 7th கொஸ்டின். ஹேண்ட் அவுட்ஸ் கேன் பி பிரிண்டட் இன் MS PowerPoint. சரிங்களா. எங்கே பிரிண்ட் பண்ண முடியும்? MS PowerPointல ஹேண்ட் அவுட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8th கொஸ்டின். வாட்ஸ்அப் யூசஸ் தி இன்டர்நெட் டு சென்ட் மெசேஜ் அண்ட் வீடியோஸ். வாட்ஸ்அப் வந்துட்டு எதை யூஸ் பண்ணி மெசேஜஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணுறோம்? இன்டர்நெட் யூஸ் பண்ணி. ஓகே. அடுத்து 9th கொஸ்டின். எக்ஸல் டேஸ் ஃபீச்சர் இஸ் யூஸ்டு டு சம்மரைஸ் ஒர்க் புக்ஸ் இன்டு ஒன் ஒர்க் ஷீட். எக்ஸலில் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் புக்ஸை வந்துட்டு அதில் இருக்க ஒர்க் புக்ஸை நம்ம சம்மரைஸ் பண்ணணும்னா எந்த ஃபீச்சர் யூஸ் ஆகுது? கன்சாலிடேட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் ஆகுது. 10th கொஷின். ப்ராட்பேண்ட் ஒயர்லெஸ் டெக்னாலஜி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஒய்ஃபை. சரிங்களா. ப்ராட்பேண்ட் ஒயர்லெஸ் டெக்னாலஜியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஒய்ஃபை அப்படின்னும் சொல்கிறோம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் கொஷின் பிளாட்டர். அது வந்துட்டு ஒரு அவுட்புட் டிவைஸ். ஓகேங்களா. செகண்ட் கொஷின் ஃபார்ம்ஸ். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எடிட்டுக்கும் டிஸ்பிளேக்கும். டேட்டா வந்து எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. சரிங்களா. அடுத்த தேர்ட் கொஸ்டின் ஸ்லைடு. அது வந்துட்டு இம்ப்ரெஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபாண்ட் ஸ்டைல் எங்கே இருக்குது? ஃபார்மேட்டிங் டூல் பாரில் அவைலபிளாக இருக்கும். ஓகே. அடுத்து 5th கொஸ்டின் ரைட்டர். அது ஒரு வேர்டு ப்ராசஸர். 6th கொஸ்டின் கூகுள். அது என்னது? சர்ச் இன்ஜின். கூகுள்னா சர்ச் இன்ஜின். ஓகே. அடுத்து 7th கொஸ்டின் டாஸ்க் பார். சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? குயிக் லான்ச் டூல் பார். அடுத்து 8th கொஸ்டின் லாக்கிங் செல்ஸ். சரிங்களா. அதுக்கான ஆன்சர் என்ன? ஸ்ப்ரெட்ஷீட். அடுத்து 9th கொஸ்டின் மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ். அது ஒரு வெப் ப்ரௌசர். 10th கொஸ்டின் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டேட்டா பேஸ். சரிங்களா. ஓகே. அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எ லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ்ட் பை எ கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் அஸ் டேஸ். சரிங்களா. அதாவது ப்ரோக்ராமில் நம்ம வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டரில் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னு சொல்கிறோம்? ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ப்ரோக்ராம் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னாவே ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் USB இஸ் எக்ஸ்பேண்டட் அஸ். யூஎஸ்பினா என்ன? ஆப்ஷன் பி பாருங்கள். யூனிவர்சல் சீரியல் பஸ். சரிங்களா. யூனிவர்சல் சீரியல் பஸ். சரிங்களா. அடுத்து தேர்ட் கொஸ்டின் தி ஃபாண்ட் சைஸ் ஆஃப் தி செலக்டட் டெக்ஸ்ட் கேன் பி இன்க்ரீஸ்டு 1 point எவ்ரி டைம் பை ப்ரெஸ்ஸிங். அதாவது இப்போ வந்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட சைஸை வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி Ctrl+² சரிங்களா. Ctrl+². ஓகே. அடுத்து
4th question, control plus B will dash. கண்ட்ரோல் ப்ளஸ் பியை நம்ம ஷார்ட்கட் கீ அந்த இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு போல்ட் ஆகும். எந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது போல்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்னாவே எதுக்கு யூஸ் பண்ணுறோம், போல்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே, அதுக்கான ஆன்சர் டி. சரிங்களா, அடுத்து 5th கொஸ்டின், தி ஷார்ட்கட் கீ ஃபார் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டயலாக் பாக்ஸ் இன் எம்எஸ் எக்ஸல். எம்எஸ் எக்ஸலில் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஷார்ட்கட் கீ வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. சரிங்களா, அடுத்து 6th கொஷின், டேஷ் இஸ் அ டைப் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு டைப், அதாவது எது வந்துட்டு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி, எம்எஸ் ஆஃபீஸ். சரிங்களா, மற்றதுலாம் என்னது, ஓஎஸ். ஓகேங்களா, அடுத்து 7th கொஸ்டின், தி டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எம்எஸ் எக்ஸல் ஃபைல் இஸ். எம்எஸ் எக்ஸலில் இருக்க டிஃபால்ட்டாக இருக்க எக்ஸ்டென்ஷன் என்ன, ஆப்ஷன் பி பாருங்கள், .xlsx. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, .xlsx. அடுத்து 8th கொஸ்டின், வாட் இஸ் தி மேக்ஸிமம் லென்த் ஆஃப் அ ஃபைல் நேம் இன் லினக்ஸ். லினக்ஸில் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஃபைல் நேம் என்னது, எவ்வளோ லென்த் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைல் நேமை, ஆப்ஷன் டி பாருங்கள், 255 பைட்ஸ். சரிங்களா, ஸோ அதுதான் மேக்ஸிமம் லென்த்து. சரிங்களா, ஃபைல் நேமை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம், 255 பைட்ஸ் வந்து நம்ம லினக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 9th கொஸ்டின், விச் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் பாஸ்வேர்டு இன் லினக்ஸ். லினக்ஸில் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணோம்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் சி, PASSWD. இப்போ தானே பார்த்தோம், ஸோ அதுதானே ஆன்சர், PASSWD. ஓகேங்களா, அடுத்து 10th கொஸ்டின், ட்விட்டர் இஸ் நாட் அ டேஷ். ட்விட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரௌசர் கிடையாது. ட்விட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரௌசர் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆஸ் பெரிஃபரல் டிவைசஸ். இது வந்துட்டு ட்ரூ. இன்புட் டிவைஸும் அவுட்புட் டிவைஸும் எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்கு, பெரிஃபரல் டிவைசஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. இது ட்ரூ. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள், ரூட் இஸ் தி நேம் ஆஃப் நார்மல் யூசர் அக்கௌண்ட் இன் லினக்ஸ். இது வந்துட்டு தப்பு. சரிங்களா, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ரூம் இஸ் தி நேம் ஆஃப் நார்மல் யூசர் அக்கௌண்ட் இன் லினக்ஸ். இது வந்துட்டு ஃபால்ஸ். அப்போது ரூட் இஸ் தி சூப்பர் யூசர் அக்கௌண்ட் இன் லினக்ஸ். சரிங்களா, இது வந்துட்டு நார்மல் யூசர் கிடையாது, ரூட் அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பர் யூசர் அக்கௌண்ட் லினக்ஸில். சரிங்களா, அடுத்து தேர்ட் கொஸ்டின், மை டாக்குமெண்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் ஓன்லி எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா, மை டாக்குமெண்ட்ஸில் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான் கண்டெயின் ஆகிருக்குமா, கிடையாது. ஆனால் அது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ், அதை மட்டும் தான் கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. மை டாக்குமெண்ட்ஸ்னால என்ன பண்ண முடியும், மை டாக்குமெண்ட்ஸ் கேன் கண்டெயின் ஃபைல்ஸ் ஆஃப் மெனி டைப்ஸ். சரிங்களா, நிறைய டைப்ஸ் வந்துட்டு கண்டெயின் பண்ணிக்க முடியும், எம்எஸ் வேர்டு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து 4th கொஸ்டின், டு அப்ளை சென்டர் அலைன்மெண்ட் டு எ பேராகிராஃப் த ஷார்ட்கட் கீ இஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் என். அதாவது சென்டர் அலைன்மெண்ட், ஒரு பேராகிராஃபு சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் ப்ளஸ் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். சரிங்களா, கண்ட்ரோல் ப்ளஸ் என் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது, நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்போது சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம், கண்ட்ரோல் ப்ளஸ் இ. சரிங்களா, ஓகே. அடுத்து 5th கொஸ்டின், இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ வாட்டர் மார்க் இன் வேர்ட் டாக்குமெண்ட். வேர்ட் டாக்குமெண்ட்டில் இமேஜ் டெக்ஸ்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் மார்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ட்ரூ. சரிங்களா, ஓகே. அடுத்து 6th கொஸ்டின், பை சார்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கம்பேரிங் எ கிவன் கேட்டகரி வித் தி டோட்டல். அதாவது பை சார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா, சரிங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்காக. சரிங்களா, அதோட டோட்டல் எவ்வளோ, அதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க்ஸ் எவ்வளோ, அந்த கம்பேரிங்காக நம்ம பை சார்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ட்ரூ. ஓகேங்களா, அடுத்து 7th கொஸ்டின்,
அப்டேட் query in OpenOffice Base is available in MS Access. இது வந்துட்டு ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா. அடுத்து 8th கொஸ்டின், வீடியோஸ் cannot be played using மைக்ரோசாஃப்ட், அதாவது MS பவர் பாயிண்ட். சரிங்களா. வீடியோஸ் என்ன பண்ண முடியாது, ப்ளே பண்ண முடியாது. சரிங்களா. பவர் பாயிண்டில் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா. நம்மளால் வீடியோஸை ப்ளே பண்ணிக்க முடியும் பவர் பாயிண்டில். ஓகேங்களா. அப்போ இது வந்துட்டு ஃபால்ஸ். அடுத்து 9th கொஸ்டின், பிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்ச் இன்ஜின். சரிங்களா. பிங் அப்படிங்கிறது வந்துட்டு சர்ச் இன்ஜினுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா. அடுத்து 10th கொஸ்டின், ஸ்கைப் இஸ் அ டைப் ஆஃப் வெதர் ஃபார்காஸ்டிங் மொபைல் ஆப். இது வந்துட்டு ஃபால்ஸ். அது கிடையாது. ஸ்கைப்புங்கிறது என்னது, ஒரு கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பு. சரிங்களா. இது வந்துட்டு வெதர்க்காக கிடையாது. சரிங்களா. ஓகே. அடுத்து ஜூன் 2018க்கான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே. அடுத்து ஃபஸ்ட் கொஷின், தி டேஷ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்ப்யூட்டரோட பிரெயின் அப்படின்னு எதை சொல்கிறோம், சிபியூவை சொல்கிறோம். அடுத்து செகண்ட் கொஷின், தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் தி மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் டேஷ் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரிங்களா. அடுத்து தேர்ட் கொஷின், டேஷ் இஸ் தி ஷார்ட்கட் கீ ஃபார் ஹெல்ப் இன் விண்டோஸ். சரிங்களா. அதாவது விண்டோஸில் ஹெல்ப்காக எந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம், F1. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், இன் எக்ஸல் டேஷ் கிரியேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி தி சம். சரிங்களா. அதாவது எக்ஸலில் ஆட்டோமேட்டிக்காக சம் வந்து எது கிரியேட் பண்ணுது, ஆட்டோ சம் அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், டேஷ் கமாண்ட்ஸ் யூஸ்டு டு கவுண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் லைன், வேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர் கண்டெய்ன்ட் இன் லினக்ஸ் ஃபைல். ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின் தான். லினக்ஸில் இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, லைன் எவ்வளோ இருக்குது, கேரக்டர் எவ்வளோ இருக்குன்னு இந்த டோட்டலாகவே நம்ம அது கவுண்ட் பண்ணணும். அப்படின்னாவே கவுண்ட் அப்படின்னாவே வேர்ட் கவுண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, WC அப்படிங்கிற கமாண்டு. சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், ஓப்பன் ஆஃபீஸ் டேஷ் இஸ் சிமிலர் டு MS வேர்டு. சரிங்களா. ஸோ MS வேர்டுக்கு எது சிமிலராக இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். சரிங்களா. ஓகே. அடுத்து செவன்த் கொஸ்டின், டேஷ் இஸ் தி ஷார்ட்கட் கீ ஃபார் சேவ் இன் விண்டோஸ். ஸோ சேவ் பண்ணணும் அப்படின்னாவே Ctrl+S தான் யூஸ் பண்ணுறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து எயித்து, த டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். சரிங்களா. ஓப்பன் ஆஃபீஸ் பேஸோட டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன, .odb. சரிங்களா. .odb. அடுத்து 9th கொஸ்டின், பிக்சர் ஆப்ஷன் இஸ் இன் தி இன்செர்ட் மெனு இன் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். சரிங்களா. ஸோ MS பவர் பாயிண்டில் பிக்சர் ஆப்ஷன் எந்த மெனுவில் அவைலபிளாக இருக்குது, இன்செர்ட் மெனுவில். சரிங்களா. ஓகே. அடுத்து 10th கொஷின், இன் இமெயில் டெக்னாலஜி BCC ஸ்டாண்ட்ஸ் ஃபார். சரிங்களா. BCCனா என்ன, பிளைண்ட் கார்பன் காப்பி. CCனா கார்பன் காப்பி. ஸோ BCCனா பிளைண்ட் கார்பன் காப்பி. சரிங்களா. ஓகே. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் கொஷின், ஜாய்ஸ்டிக் அது ஒரு இன்புட் டிவைஸ். RAM. செகண்ட் கொஷின், RAM பிரைமரி மெமரி. சரிங்களா. ரேம்னா பிரைமரி மெமரி. தேர்ட் கொஸ்டின், ப்ரெசன்டேஷன் இம்ப்ரெஸ். ப்ரெசன்டேஷன் இம்ப்ரெஸ். ஃபோர்த் கொஸ்டின், கேஜெட் அது வந்து மொபைல் ஃபோன். ஆன்சர் மொபைல் ஃபோன். ஃபிஃப்த் கொஸ்டின், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ப்ரௌசர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பண்ணுறதுக்கு. ஓகே. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் நம்ம ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். செவன்த் கொஸ்டின், ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் MS ஆக்சஸ். எயித்து, ஃபார்மேட்டிங் பேஜ் ஸ்டைல். ஸோ இது மேக்ஸிமம் பாருங்கள் ரிப்பீட்டடாக தான் இருக்குது கொஷின்ஸ். நைன்த்து, சர்ச் இன்ஜின் பிங்கு. 10th, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம Ctrl+H வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். Ctrl+H எக்ஸலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், விச் ஒன் ஸ்டோர்ஸ் மோர் டேட்டா தென் அ DVD. சரிங்களா. அதை விட நம்ம மோர் டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் சி பாருங்கள், ப்ளூரே டிஸ்கில் வந்துட்டு நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஓகே. செகண்ட் கொஸ்டின், தி அவுட்புட் ஷோன் ஆன் தி கம்ப்யூட்டர் மானிட்டர் இஸ் கால்டு. சரிங்களா. அதாவது இப்போது ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே. தெரியலன்னு ஒன்றும் இல்லை. இப்போ ப்ரோக்ராம் போடுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டரில் அப்படியே காட்டுறோன்னு வைங்களேன், அது வந்துட்டு அது சாஃப்ட் காப்பி. ஓகே.
ஓகேங்களா. இப்போ ஹார்ட் காப்பிங்கிறது என்னது, நம்ம பிரிண்ட் அவுட் பேப்பரில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகேங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும். ஓகேங்களா, அப்போ கம்ப்யூட்டரில் அப்படி கம்ப்யூட்டர் மானிட்டரில் நம்ம அப்படி காமிச்சா என்ன அர்த்தம், அது வந்து சாஃப்ட் காப்பி. ஓகேங்களா. அடுத்து தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டைப் ஆஃப் பேஜ் மார்ஜின் இன் எம்எஸ் வேர்டு. அதாவது எம்எஸ் வேர்டில் பேஜ் மார்ஜின் கிடையாது, அதாவது டைப் ஆஃப் பேஜ் மார்ஜின் கிடையாது கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி சென்டர் அப்படிங்கிறது. சரிங்களா. ஓகே. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் அண்டு ஸ்ட்ரைக் த்ரோ இன் எம்எஸ் வேர்டு ஆர் நோன் அஸ். இதில் என்னது, ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ். ஆப்ஷன் சி ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், டோனட் இஸ் அ டைப் ஆஃப் சார்ட் இன் எக்ஸல். சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி பை. சரிங்களா, பை சார்ட். ஆப்ஷன் டி பை. சரிங்களா. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், எனேபிள் யூ டு வியூ டேட்டா ஃப்ரம் அ டேபிள் பேஸ்ட் ஆன் அ ஸ்பெசிஃபிக் கிரிட்டீரியன் இன் எம்எஸ் ஆக்சஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி கொரி. சரிங்களா. அடுத்து செவன்த் கொஸ்டின், வாட் கமாண்ட் இஸ் யூஸ்ட் டு கிரியேட் டைரக்டரி இன் லினக்ஸ். லினக்ஸில் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணோன்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஆப்ஷன் பி mkdir. சரிங்களா. எம்கேன்னா என்ன, மேக், டிஐஆர்னா என்ன, டைரக்டரி. மேக் டைரக்டரி, ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன கமெண்டு, mkdir. ஆப்ஷன் பி. அடுத்து எய்த் கொஸ்டின், டு பிரிண்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் ப்ரெஸ். பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஸோ நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம், Ctrl+P வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. அடுத்து நைன்த் கொஸ்டின், இமெயில் அட்ரஸ் இஸ் மேட் அப் ஆஃப். சரிங்களா, 2 பார்ட்டாக இருக்குது, அதாவது ஆப்ஷன் பி 2 பார்ட்ஸ் தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 10th கொஸ்டின், எ வெப்சைட் ஃப்ரண்ட் பேஜ் மெயின் பேஜ். சரிங்களா, ஃப்ரண்ட் பேஜ் ஆர் மெயின் பேஜ் இஸ் கால்ட் அஸ் என்னன்னு சொல்கிறோம், ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜ் ஃபஸ்ட்டு பேஜாக இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டில் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு பேஜ் ஆர் மெயின் பேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்னு சொல்கிறோம், ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், Calibri is the default font of a MS Word 2007 document. சரிங்களா, MS வேர்டில் டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட் என்ன, Calibri அப்படிங்கிறது. ஸோ அது வந்துட்டு ட்ரூ. ஓகேங்களா. ஓகே. அடுத்து செகண்ட் கொஸ்டின், SMPS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிம்பிள் மோட் பவர் சப்ளை. சரிங்களா, இது வந்துட்டு ஃபால்ஸ். சிம்பிள் மோட் பவர் சப்ளை கிடையாது, இது வந்துட்டு ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. சரிங்களா. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், தி ப்ராடக்ட் ஷீட் ஆப்ஷன் கேன் பி ஃபவுண்ட் இன் த ரிவ்யூ டேப் ஆஃப் தி ரிப்பன். சரிங்களா, ரிவ்யூ டேப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், ப்ராடக்ட் ஷீட் ஆப்ஷன் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா. ஸோ அது எங்கே ஃபைண்ட் பண்ணிக்க முடியும், ரிவ்யூ டேப்பில். சரிங்களா, இது வந்துட்டு ட்ரூ. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், ஹார்ட் டிஸ்க் டிவிடி பிலாங்ஸ் டு ப்ரைமரி மெமரி. இது வந்துட்டு ஃபால்ஸ். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஹார்ட் டிஸ்க்கும் டிவிடியும் எதை பிலாங் பண்ணியிருக்கு, ப்ரைமரி மெமரியை பிலாங்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ இது என்னது, ஹார்ட் டிஸ்க் அண்ட் டிவிடி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செகண்டரி மெமரி, ப்ரைமரி மெமரி கிடையாது, செகண்டரி மெமரி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் அன்வான்ட் பார்ட் ஆஃப் அன் இமேஜ் இன் எம்எஸ் பெயிண்ட் இஸ் நோன் அஸ் பார்டிங் அப்படிங்கிறாங்க. அதாவது எம்எஸ் பெயிண்ட் இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்டு, அதில் இமேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதில் அன்வான்ட் பார்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது, அதில் அன்வான்ட் பார்ட்டை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் பார்டரிங் அப்படின்னு இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா, அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், க்ராப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், தெரியும் இல்லையா. ஸோ ஒரு இமேஜில் நம்ம வந்துட்டு அன்வான்டாக நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அந்த டேர்ம் என்ன சொல்கிறோம், க்ராப்பிங் அப்படின்னு சொல்கிறோம், பார்டரிங் கிடையாது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், பை ரன்னிங் who am I command the user can gather information about themselves in Linux OS. சரிங்களா, லினக்ஸில் பார்த்தீங்கன்னா who am I அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை ரன் பண்ணுறது மூலமாக யூசர் எந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்க முடியும், அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்க முடியும், யூசர் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு ட்ரூ. ஓகேங்களா. அடுத்து செவன்த் கொஸ்டின், ஃபீல்டு லென்த்
does not appear when you open the table in the table design view in MS Access. சரிங்களா, அதாவது field length அப்படிங்கிறது வந்துட்டு appear ஆகாது. எப்போ நம்ம வந்துட்டு when you open the table in the table design view. சரிங்களா, அதாவது நம்ம ஒரு டேபிள் ஓப்பன் பண்ணுறோம், டேபிள் டிசைன் வியூ இருக்கும் இல்லையா, எம்எஸ் ஆக்சஸில் டேபிள் டிசைன் வியூ. சரிங்களா, அதில் வந்துட்டு நம்ம ஒரு டேபிளை ஓப்பன் பண்ணுறப்போ அதோட ஃபீல்டு லென்த் வந்துட்டு அப்பியர் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ட்ரூ. சரிங்களா, அப்பியர் ஆகாது. 8th கொஸ்டின், இன் இம்ப்ரெஸ் F5 கீ யூஸ்டு டு வியூ ஸ்லைடு ஷோ. சரிங்களா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின், நம்ம பார்த்தோம் இல்லையா. இட்ஸ் ட்ரூ, ஆமாம். இம்ப்ரெஸில் நம்ம எல்லா ஸ்லைடையும் வந்துட்டு அட் அ டைமில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம் F5 அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணுறது மூலமாக. ஓகேங்களா. அடுத்து 9th கொஸ்டின், ஸ்கைப் இஸ் டெலிகம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தட் ஸ்பெஷலைஸ் வாய்ஸ் கால்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ். சரிங்களா, வாய்ஸ் கால்ஸ், வீடியோ கால்ஸ், இதுக்கெல்லாம் தான் நம்ம ஸ்கைப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா, ஸ்கைப் அப்படிங்கிறது என்னது, ஒரு டெலிகம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா, ஸோ இது ட்ரூ. சரிங்களா. அடுத்து 10th கொஸ்டின், ரைட்டர் இஸ் அ ஃபுல் ஃபீச்சர்டு வேர்டு ப்ராசஸர் இன் எம்எஸ் ஆஃபீஸ். சரிங்களா, என்ன கொஷினாக இருக்குது, எம்எஸ் ஆஃபீஸில் ரைட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வேர்டு ப்ராசஸர் அப்படிங்கிறது கொஷின். அது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா, ரைட்டர் இஸ் அ ஃபுல் ஃபீச்சர்டு வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது எதில், ஓப்பன் ஆஃபீஸில். சரிங்களா, ரைட்டர் இஸ் அ ஃபுல் ஃபீச்சர்டு வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆஃபீஸில், எம்எஸ் ஆஃபீஸ் கிடையாது. அது வந்து ஓப்பன் ஆஃபீஸில் தான் அப்படி இருக்கும். சரிங்களா, இது எம்எஸ் ஆஃபீஸ் கிடையாது. அப்போ இது கொடுத்துருக்க கொஷின் என்னது, ஃபால்ஸ் நம்மளுக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்து டிசம்பர் 2018 கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ப்ளூரே டிஸ்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் மெமரி, செகண்டரி மெமரி. சரிங்களா, அது வந்துட்டு செகண்டரி மெமரிக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அடுத்து செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிவிடிஸ். டிவிடிக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன, டிஜிட்டல் வெர்சடைல் டைஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, வெர்சடைல் டைஸ் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின், த சிஸ்டம் ட்ரே இஸ் லொக்கேட்டட் இன் தி விண்டோஸ் டாஸ்க் பார். சரிங்களா, சிஸ்டம் ட்ரே எங்கே லொக்கேட் ஆகிருக்கும், விண்டோஸோட டாஸ்க் பாரில் லொக்கேட் ஆகிருக்கும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், லினக்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிள் எதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது லினக்ஸு, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபங்க்ஷன் கீ ஃபார் ஹெல்ப் இஸ் டேஷ். சரிங்களா, ஸோ F1. ஆன்சர் என்ன, F1. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், dash is a Linux command used to display the content of file to all the logged in users. அதாவது இப்போ இது வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின். எந்த கமாண்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுக்காக, அதாவது இப்போ ஒரு ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. சரிங்களா, இப்போ யூசர்ஸ் வந்து நிறைய பேர் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அவங்க யூஸ் பண்ணுற ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வால் கமாண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ வால் இஸ் அ லினக்ஸ் கமாண்ட் யூஸ்டு டு டிஸ்பிளே தி கண்டென்ட் ஆஃப் ஃபைல் டு ஆல் தி லாக்ட் இன் யூசர்ஸ். சரிங்களா, எவ்வளோ யூசர்ஸ் லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ அவங்களோட ஃபைல் ஆஃப் கண்டென்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வால் கமாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே. அடுத்து செவன்த் கொஸ்டின், in MS Word, dash is the shortcut key used for closing the current window. சரிங்களா, எம்எஸ் வேர்டில், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இப்போ கரண்ட்டாக ஒரு விண்டோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம், Ctrl+W. சரிங்களா, ஓகே. அடுத்து எய்த் கொஸ்டின், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரௌசர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரௌசர். சரிங்களா. அடுத்து நைன்த் கொஸ்டின், slide transition of Impress is available on the dash menu, slide show menu. slide transition of Impress எங்கே அவைலபிளாக இருக்குது, எந்த மெனுவில், ஸ்லைடு ஷோ மெனுவில். சரிங்களா. அடுத்த 10th கொஸ்டின், எம்எஸ் ஆக்சஸ் இஸ் அ. சரிங்களா, அது என்னது, எம்எஸ் ஆக்சஸ்ங்கிறது என்னது, டிபிஎம்எஸ். சரிங்களா, ஓகே, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எஸ்எம்பிஎஸ் அப்படின்னாவே பவர் சப்ளை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எம்பிஎஸ் அப்படின்னாவே பவர் சப்ளை. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், லேனு, லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஓடிபி, இம்ப்ரெஸ்.
சரிங்களா. ஓடிபிங்கிறது வந்துட்டு இம்ப்ரெஸ், எக்ஸ்டென்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th கொஸ்டின் ரீடைரக்ஷன் யூட்டிலைட்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இ, எஸ்டிடி இன், எஸ்டிடி அவுட். சரிங்களா. ஓகே. அடுத்து 5th கொஸ்டின் போர்ட்டல் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஆக்சஸ். போர்ட்டல் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஆக்சஸ். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது எக்ஸல். கிரியேட் மெனு blank பேஜ். இன்செர்ட் அப்படிங்கிறது எம்எஸ் ஆக்சஸ். ப்ராட் பேண்ட் அப்படிங்கிறது ஐஎஸ்டிஎன். ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் டிபிஎம்எஸ். ஓகே. அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃப்ரம் வேர் கேன் வி சேஞ்ச் தி நேம் ஆஃப் அன் யூசர் அக்கௌண்ட். சரிங்களா. யூசர் அக்கௌண்ட் அதாவது அதை நேமை வந்து எங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும்? கண்ட்ரோல் பேனலில். ஓகேங்களா. கண்ட்ரோல் பேனலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ கேன் ஃபைண்ட் டெலிட்டட் ஃபைல் இன் ரீசைக்கிள் பின். ஓகேங்களா. இப்போ ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம், அது எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும்? ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஃபைண்ட் பண்ணிக்க முடியும், ரீசைக்கிள் பின்னில் போய் நம்ம டெலிட்டட் ஃபைலை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது. அது கரெக்டு. ஓகேங்களா. அது ஃபால்ஸ் கிடையாது, அது கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் பி கேன் ரீஸ்டோர் ஃபைல்ஸ் ஃப்ரம் ரீசைக்கிள் பின். இப்போ நான் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன், தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன், அது ரீசைக்கிள் பின்னில் இருக்குது. சரிங்களா. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். எகெயின் நம்மளுடைய சிஸ்டம்க்கு கொண்டு வந்துக்க முடியும். நம்ம எங்கே கொண்டு வரணுமோ அங்கே அந்த ஃபோல்டருக்கு கொண்டு வந்துக்க முடியும், அந்த பாத்துக்கு. அப்போ இது ஆப்ஷன் பியும் கரெக்டு தான். நமக்கு என்ன கொஷின்? எது ஃபால்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி கரெக்டு. ஆப்ஷன் சி பாருங்கள். கேன் டிக்ரீஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆஃப் டிஸ்க் பை சென்டிங் ஃபைல்ஸ் இன் ரீசைக்கிள் பின். இப்போது ரீசைக்கிள் பின்னுக்கு நம்ம எப்படி போகுது? நம்ம டெலீட் பண்ணுற ஃபைல்லாம் அங்கே போய் உட்காருது. சரிங்களா. அங்கே போய் சேர்ந்துருது. அப்போது டிஸ்கில் இருக்க ஸ்பேஸை ஃப்ரீ அப் பண்ணணும். சரிங்களா. நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்கில் இருக்க ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் ஃபைலை சென்ட் பண்ணுறது மூலமாக நம்ம டிஸ்கில் இருக்க ஸ்பேஸை ஃப்ரீ பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அது கிடையாது, அப்படி கிடையாது. சரிங்களா. அங்கே போய் ரீசைக்கிள் பின்னில் ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆனாலும் அதுவும் நமக்கு என்னது? ஃப்ரீ ஸ்பேஸ் கிடையாது. அதுவும் நமக்கு நம்மளோட டிஸ்கில் ஸ்டோரேஜ் தான், ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் தான் அது. சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. சரிங்களா. அதோட ஸ்டோரேஜும் அதில் இருக்க ஸ்டோரேஜோட அந்த டாக்குமெண்ட்டும் சேர்ந்து தான் இருக்கும். சரிங்களா. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கில் இருக்க ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குன்னு இப்போ 100ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 MBக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதுவும் அந்த 100 MBயில் தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ நான் அந்த டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணுறது மூலமாக ரீசைக்கிள் பின்னில் போய் உட்காருது அந்த டாக்குமெண்ட். இப்போவும் அது எவ்வளோ எம்பியில் இருக்கோ அது நமக்கு டிஸ்கில் அதுவும் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அதுவும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். சரிங்களா. அப்போ இது ஆப்ஷன் சி வந்துட்டு நம்மளுக்கு தப்பு. சரிங்களா. அதோட ஸ்டோரேஜும் நம்மளுக்கு ரீசைக்கிள் பின்னில் எந்த ஃபைல்ஸ் இருந்தாலும் அதோட ஸ்டோரேஜும் நம்மளுடைய டிஸ்கில் ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். சரிங்களா. ஓகே, அதான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து 3வது கொஷின். இன் எம்எஸ் வேர்ட் வியூ மெனு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆர் விசிபிள் இன் டேஷ். சரிங்களா. எம்எஸ் வேர்டில் சரிங்களா வியூ மெனு ஹெட்டரும் ஃபுட்டரும் எங்கே விசிபிளாக இருக்குது? பிரிண்ட் லேஅவுட். ஆப்ஷன் சி. அடுத்து 4th கொஷின். வி கேன் ரிமூவ் ஹைட் பார்டர் ஆஃப் அ ஷேப் இன் எம்எஸ் வேர்ட் பை செலக்டிங். அதாவது எம்எஸ் வேர்டில் எதை செலக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஆர் ஹைட் பண்ணிக்க முடியும்? பார்டர் ஆஃப் ஷேப்பை. சரிங்களா. ரிமூவ் ஆர் ஹைட் பண்ணிக்கிறதுக்கு எம்எஸ் வேர்டில் எதை செலக்ட் பண்ணுறது மூலமாக? நோ அவுட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது மூலமாக. ஆப்ஷன் பி. அடுத்து 5th கொஸ்டின். டு see all the slides in one screen of yes PowerPoint we can use dash from view menu. சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஸ்லைட் ஷார்ட்டர். அடுத்து 6th கொஷின். விச் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஃபில்டர் அண்ட் டிஸ்பிளே ரோஸ் வென் ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. சரிங்களா. அதாவது எந்த ஆப்ரேட்டர் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் சரிங்களா நம்ம யூஸ் பண்ணுறோம்? அது வந்துட்டு ஆப்ஷன் டி அண்டு.
அண்டுங்கிற ஆப்ரேட்டர் 2 or more கண்டிஷன்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின், வாட் லினக்ஸ் கமெண்ட் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட் ஆர் ரீஸ்டார்ட் ப்ராசஸ்? லினக்ஸ் கமெண்டில் ப்ராசஸை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டெர்மினேட் பண்ணுறதுக்கும் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? கில் கமெண்ட். அடுத்து 8th கொஸ்டின், ஹவு டு இன்சர்ட் ஏ ஃபங்க்ஷன் இன் கால்க்? கால்கில் ஒரு ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? கண்ட்ரோல் ப்ளஸ் F2. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து 9th கொஸ்டின், விச் இஸ் நாட் அ ஃபில்டர் இன் கால்க்கு? சரிங்களா, விச் இஸ் நாட் அ ஃபில்டர் இன் கால்க்கு. கால்கில் ஃபில்டர் கிடையாது. எது? ஆப்ஷன் டி, நார்மல் ஃபில்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து 10th கொஸ்டின், எ வெப் அட்ரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் URL. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். EEPROM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எரர் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதாவது EEPROM அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எரர் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். சரிங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், லேசர் பிரிண்டர் இஸ் அ டைப் ஆஃப் பிரிண்டர் விச் யூசஸ் பின்ஸ் இம்பேக்டிங் ஆன் இங்க் ரிப்பன் டு பிரிண்ட். சரிங்களா, இது வந்துட்டு ஃபால்ஸ். இது வந்துட்டு ஃபால்ஸு. சரிங்களா. அடுத்த தேர்ட் கொஸ்டின், RTOS இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ட்ரூ. சரிங்களா, RTOS இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட்ஸ் ட்ரூ. ஃபோர்த் கொஸ்டின், இம்ப்ரெஸ் cannot be used for commercial purpose. சரிங்களா, இது வந்துட்டு ஃபால்ஸ். இம்ப்ரெஸ் cannot be used for commercial purpose. கமர்ஷியல் பர்பஸ்க்காக நம்மளால் இம்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபால்ஸ். நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபிஃப்த் கொஸ்டின், லினக்ஸ் இஸ் நாட் அ செக்யூர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்துட்டு ஃபால்ஸ். லினக்ஸு செக்யூரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். சரிங்களா, ஆனால் இங்கே நாட் அ செக்யூர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்துட்டு ஃபால்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா from a CPU to the peripheral devices of a computer is achieved through computer parts. இது வந்துட்டு true. It's true. சரிங்களா. அடுத்து 7th கொஸ்டின், primary key is used to set a unique field. சரிங்களா, இட்ஸ் ட்ரூ. அதனால் யூனிக் ஃபீல்டை செட் பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்து 8th கொஸ்டின், OpenOffice Calc is not the part of OpenOffice package. இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா, கால்க் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் OpenOffice. சரிங்களா, OpenOffice பேக்கேஜ் கிடையாது. இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா. ஓகே. அடுத்து 9th கொஸ்டின், DSL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஜிட்டல் ஸ்பெஷல் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். DSL அப்படிங்கிறது டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படிங்கிறது. சரிங்களா, ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகே, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் 10th கொஸ்டின், ஏ ட்ராக் changes is a way of MS Word to keep track of the changes made a document. சரிங்களா, இப்போது ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அது அப்படின்னா அந்த ட்ராக்கிங்கை அப்படியே இருக்கும், அப்படியே கீப் அப் பண்ணிக்கும். சரிங்களா. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் ட்ரூ. சரிங்களா. ஓகே. அடுத்து ஜூன் 2019 கேட்கப்பட்ட கேள்விகள். fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A computer free from tiresome and boredom is called diligent. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின், லினக்ஸ் இஸ் ரிட்டன் இன் டேஷ் லாங்குவேஜ், சி லாங்குவேஜ். சரிங்களா. தேர்ட் கொஸ்டின், கண்ட்ரோல் ப்ளஸ் F2 ஷார்ட்கட் கீ வில் டிஸ்பிளே பிரிண்ட் ப்ரிவ்யூ. சரிங்களா, இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம எதை டிஸ்பிளே பண்ணிக்க முடியும்? பிரிண்ட் ப்ரிவ்யூவை. ஓகேங்களா. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், இன் MS Excel எவ்ரி செல் in a worksheet is identified using cell address. சரிங்களா, எதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம்? செல் அட்ரஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், OpenOffice Base uses dash as the field format for text fields. டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸுக்காக OpenOffice Base எது யூஸ் பண்ணுது? டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. சரிங்களா. ஓகே. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், a collection of interconnected network is called dash. இன்டர்நெட். கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் நெட்வொர்க்கை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்டர்நெட் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து 7th கொஸ்டின், மொபைல் ஃபோன்ஸ் நோ their லொக்கேஷன்ஸ்
பிகாஸ் தே ஆர் எக்யூப்ட் வித் ஜிபிஎஸ் ரிசீவர்ஸ். சரிங்களா, மொபைல் ஃபோனோட லொக்கேஷன்ஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜிபிஎஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து 8th கொஸ்டின், டேஸ் கமாண்ட் கம்பேர்ஸ் ஃபைல்ஸ் அண்டு ஷோஸ் வேர் இட் டிஃபர்ஸ். சரிங்களா, லினக்ஸில் எந்த கமாண்டை யூஸ் பண்ணுறது மூலமாக இப்போது ரெண்டு ஃபைலையும் கம்பேர் பண்ணி அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு எந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம்? லினக்ஸில் சிஎம்பி அப்படிங்கிற கமாண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து 9th கொஸ்டின், டேஸ் ஃபார்மேட்டிங் ஆட்ரிபியூட் causes a table to automatically resize. சரிங்களா, resize whenever the content is added or removed. சரிங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆட்டோஃபிட் அப்படிங்கிற ஃபார்மேட்டிங். சரிங்களா, ஓகே. அடுத்து 10th கொஸ்டின், டேஷ் மெனு ப்ரொவைட்ஸ் ஆப்ஷன்ஸ் லைக் அனிமேஷன் ஸ்க்ரீன், கஸ்டம் அனிமேஷன் அண்டு ஸ்லைடு ட்ரான்சிஷன். ஸோ இது எல்லாம் நம்ம வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஸ்லைடு ஷோ மெனுவில் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஓகே. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் ஒர்க் புக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்? அதுக்கு Ctrl+F6 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். டெய்ல் அப்படின்னா பிரிண்ட் லாஸ்ட் என் லைன்ஸ். சரிங்களா, டெய்ல் அப்படிங்கிறது பிரிண்ட் லாஸ்ட் என் லைன்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஒரு கமாண்டு லினக்ஸில். அடுத்து 3rd கொஸ்டின், ஃப்ளாஷ் மெமரி வீடியோ கேம்ஸ். 4th கொஸ்டின், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர். சரிங்களா, அடுத்து 5th கொஸ்டின், என்வலப் அது வந்துட்டு எங்கே இருக்குது? மெயில் மெர்ஜ். சரிங்களா, அடுத்து 6th கொஸ்டின், ப்ரைமரி கீ நோ டூப்ளிகேட்ஸ், அதில் வந்துட்டு டூப்ளிகேட்டே இல்லை. 7th கொஸ்டின், வி லுக்அப் ஃபங்க்ஷன் ஃபைன்ஸ் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ். சரிங்களா, ஓகே. அடுத்து 8th கனெக்ஷன் ஓரியன்ட் டிசிபி. 9th கொஸ்டின், இன்னர் மார்ஜின் அப்படிங்கிறது மிரர்டு மார்ஜின் ப்ரோட்டோக்கால். 10th கொஸ்டின், ஸ்லைடு மாஸ்டர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் டாஸ்க் பேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த டேர்ம் GIGO இஸ் ரிலேட்டட் டு டேஸ் அக்யூரசி. சரிங்களா, அக்யூரசி. அடுத்து செகண்ட் கொஸ்டின், டேஸ் கமாண்ட் shows the first part of a file just as much as will fit on one screen. எந்த கமாண்ட் வந்துட்டு ஒரு ஃபைலில் ஃபஸ்ட்டு பார்ட்டை ஷோ பண்ணுது? ஸோ அது வந்துட்டு மோர் அப்படிங்கிற லினக்ஸ் கமாண்ட். சரிங்களா, ஓகே. அடுத்து 3rd கொஸ்டின், டேஸ் இஸ் த வேர்ட் ப்ராசஸர் காம்போனண்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் ORG. ரைட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ட் ப்ராசஸர் காம்போனண்ட். சரிங்களா. அடுத்து 4th கொஸ்டின், which function in Excel tells how many numeric entries are there? சரிங்களா, எக்ஸலில் எந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நியூமரிக் என்ட்ரிஸ் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லுது. ஸோ அதுக்கான ஆன்சர் பி, கவுண்ட். ஆப்ஷன் பி, கவுண்ட். சரிங்களா. 5th கொஸ்டின், ஹவு டு இன்சர்ட் ஏ ஃபங்க்ஷன் இன் கால்க். கால்கில் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இன்சர்ட் பண்ணுறோம்? அதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? Ctrl+F2. ஆப்ஷன் ஏ. அடுத்து 6th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஸஸ் கரெக்ட் ஆர்டர். சரிங்களா, ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ, கேரக்டர்ஸ், ஃபீல்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், டேபிள்ஸ், ஃபைல்ஸ், டேட்டாபேஸஸ். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆர்டர். சரிங்களா, கொடுத்துருக்க அந்த 4 ஆப்ஷனில். ஓகேங்களா. அடுத்து 7th கொஸ்டின், வென் என்டரிங் ஃபீல்டு நேம் how many characters you can type in maximum. சரிங்களா, சார் அதுக்கான ஆன்சர் பாருங்கள் 64. சரிங்களா, ஓகே. அடுத்து 8th கொஸ்டின், which of the following is not an option when printing handout. சரிங்களா, பிரிண்டிங் அதாவது ஹேண்ட் அவுட்டை பிரிண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது கீழே கொடுத்துருக்கிறதுல எது ஆப்ஷன் கிடையாது? ஆப்ஷன் பி, 5 slides per page அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா, ஓகே. அடுத்து நமக்கு 9th கொஸ்டின், இன் இம்ப்ரெஸ் விச் வியூ ஷோஸ் thumbnail versions of all your slides arranged in horizontal rows. சரிங்களா, அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஹேண்ட் அவுட் ஷார்ட்டர். சரிங்களா, ஆப்ஷன் டி, ஹேண்ட் அவுட் ஷார்ட்டர். அடுத்து 10th கொஸ்டின், IEEE 802.16 is popularly known as என்னது? பாப்புலர்லி known as ஆப்ஷன் ஏ, WI Max. சரிங்களா, ஓகே. அடுத்து
ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், எ கம்ப்யூட்டர் கேன் பெர்ஃபார்ம் எவ்ரி கால்குலேஷன் வித் தி சேம் அக்யூரசி. கம்ப்யூட்டர்னால் எல்லா கால்குலேஷனையும் சேம் அக்யூரசியில் என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதோட அக்யூரசி எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு ட்ரூ. அடுத்து செகண்ட் கொஷின், யூஎஸ்பி எனேபிள்ஸ் பேரலல் கம்யூனிகேஷன். இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா? யூஎஸ்பி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சீரியல் கம்யூனிகேஷன், இது வந்துட்டு பேரலல் கிடையாது. அப்போ கொடுத்துருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின், சிடி டிஸ்பிளேஸ் தி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இது வந்துட்டு என்ன கொஷின், சிடிங்கிறது வந்துட்டு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நம்ம என்ன டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். இது வந்துட்டு ஃபால்ஸ். சிடினா என்னது, சேஞ்ச் டைரக்டரி. சரிங்களா? ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் ஒன்லி ஒன் ரிசோர்ஸ். இது வந்துட்டு ஃபால்ஸ். சரிங்களா? ஓஎஸ் வந்துட்டு மெனி ரிசோர்ஸ், நிறையா ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது ஃபால்ஸ். சரிங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபார்மேட்டிங் பார் இஸ் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ். இது வந்துட்டு ட்ரூ. சரிங்களா? அந்த பார் வந்துட்டு என்ன, இந்த ஃபார்மேட்டிங் பாருங்கிறது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கொடுத்துருக்கிறது ட்ரூ. சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், விசிகால்க் இஸ் தி ஓல்டஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் பேக்கேஜ். சரிங்களா? இது வந்துட்டு ட்ரூ. சரிங்களா? செவன்த் கொஸ்டின், விஏஆர் சிஹெச்ஏஆர். சரிங்களா? இக்னோர் கேஸ் இஸ் அ வேலிட் டேட்டா டைப் இன் பேஸ். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். சரிங்களா? அதாவது VARCHAR இக்னோர் கேஸ் இஸ் நாட் ஸ்டாண்டர்ட் இன் பேஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து எய்த் கொஸ்டின், இன் எம்எஸ் ஆக்சஸ் எஸ்ஆர்னோ ஃபீல்டு கேன் ஹாவ் 3 ஸ்டேட்டஸ். சரிங்களா? எம்எஸ் ஆக்சஸில் எஸ்ஆர்னோ அப்படிங்கிற ஃபீல்டு வந்துட்டு 3 ஸ்டேட்டஸாக வச்சுருக்கு. சரிங்களா? எஸ்ஆர்னோ ஃபீல்டு கேன் ஹாவ் 3 ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். சரிங்களா? எஸ்ஆர்னோ ஃபீல்ட்ஸ் ஹாவ் ஒன்லி 2 ஸ்டேட்டஸ். சரிங்களா? 3 ஸ்டேட்டஸ் கிடையாது, 2 ஸ்டேட்டஸ் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 9th கொஸ்டின், ஒன்ஸ் ஏ கிளிப் ஆர்ட் இமேஜ் இஸ் ஆடட் டு ஏ ஸ்லைட் இட் கேனாட் பி ரிமூவ்ட். ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு தடவை நம்ம வந்துட்டு கிளிப் ஆர்ட் இமேஜை வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம், ஸ்லைடுக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஃபால்ஸ். நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அடுத்து 10th கொஸ்டின், பிரிட்ஜஸ் ஆர் நெட்வொர்க் லேயர் டிவைசஸ். சரிங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. பிரிட்ஜஸ் ஆர் நெட்வொர்க் லேயர் டிவைசஸ், இட்ஸ் ட்ரூ. சரிங்களா? ஓகே, அடுத்து டிசம்பர் 2019 கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டேஷ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஒர்க்கிங் மெமரி ஆஃப் CPU. RAM. சரிங்களா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அடுத்து செகண்ட் கொஸ்டின், டேஷ் கீ இஸ் யூஸ்ட் அஸ் ஷார்ட்கட் ஃபார் ரீநேமிங் த செலக்டட் ஃபோல்டர். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணுறோம், F2 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக, ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணியிருக்கோம், அதை ரீநேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ரீநேம்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஷின், GUI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ரிப்பீட்டட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், டு கெட் தி சிம்பிள் டயலாக் பாக்ஸ் கிளிக் ஆன் தி டேஷ் மெனு அண்ட் சூஸ் சிம்பிள். சரிங்களா? எந்த மெனு நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணணும், இன்செர்ட் மெனு. சரிங்களா? அதாவது சிம்பிள் டயலாக் பாக்ஸை நம்ம வந்துட்டு கெட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெனு யூஸ் பண்ணணும், இன்செர்ட் மெனுவை யூஸ் பண்ணிக்கணுமோ. அடுத்து ஃபிஃப்த் கொஷின், ஏ மெமோ ஃபீல்டு கேன் ஸ்டோர் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, மெமோ ஃபீல்டு, ஆன்சர் என்ன, மெமோ அப்படிங்கிறது. மெமோ ஃபீல்டு வந்துட்டு என்ன பண்ணிக்க முடியும், ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், ஓப்பன் ஆஃபீஸ் ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் இம்ப்ரெஸ். சரிங்களா? ஓப்பன் ஆஃபீஸ் .org ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராமை நம்ம என்ன சொல்கிறோம், இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செவன்த் கொஸ்டின், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் used to introduce slides in a presentation are called transition. இது வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எய்த் கொஸ்டின், to prevent two words from being separated at the end of a line in OpenOffice Writer, press dash after first word. அதாவது
கொஷின் நல்லா கவனிங்க. டு ப்ரிவெண்ட் 2 வேர்ட்ஸ், அதாவது 2 வேர்டை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் சரிங்களா, ஃப்ரம் பீயிங் செப்ரேட்டட் அட் தி எண்ட் ஆஃப் லைன் சரிங்களா, இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில். ஸோ எதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நான் பிரேக்கிங் ஸ்பேஸ், அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் சரிங்களா. ஓகே, அடுத்து 9th கொஸ்டின். தி டேஷ் பட்டன் இஸ் யூஸ்டு டு ஆட் அப் a series ஆஃப் நம்பர்ஸ் இன் MS Excel சரிங்களா. MS Excelல நம்ம வந்துட்டு சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும்னா எந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கணும், ஆட்டோ சம் அப்படிங்கிறது ஓகேங்களா. அடுத்து 10th கொஷின். இன் பேஸ் a table can be saved by pressing dash on the keyboard சரிங்களா. சேவ் அப்படின்னாவே Ctrl+S அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். மோடம் அப்படின்னா இன்டர்நெட் ஓகேங்களா. ரெஃப்ரெஷிங் கண்டென்ட் F5. 3rd கொஸ்டின். இன்செர்ட் ஃபுட் நோட், அதுக்கு நம்ம என்ன ஃபுட் நோட்டை இன்செர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், Alt+Ctrl+F அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு Ctrl+H அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் எக்ஸலில். 5th கொஸ்டின். ஃபார்மேட்டிங் டூல் பார், ஸோ அண்டர்லைனிங் சரிங்களா. 6th கொஸ்டின். ஸ்ட்ரைக் த்ரோ, அதுக்கான ஆன்சர் என்ன, லைன் த்ரோ தி மிடில் ஆஃப் தி டெக்ஸ்ட் சரிங்களா. அடுத்து 7th கொஸ்டின். லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 8th கொஸ்டின். டிஸ்பிளேயிங் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டெய்ன்ட் இன் டாக்குமெண்ட் இன் இம்ப்ரெஸ், ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, நேவிகேட்டர். 9th கொஸ்டின். ஃபஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரெக்கார்ட் Ctrl+Home அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். 10th கொஸ்டின். கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால் TCP சரிங்களா. ஓகே, அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பி அ ஷேர்டு காமன் ரிசோர்ஸ் இன் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, பிரிண்டர்ஸ். ஆப்ஷன் ஏ, பிரிண்டர்ஸ். அடுத்த செகண்ட் கொஸ்டின். விச் சிம்பிள் இஸ் யூஸ்டு வித் cat கமெண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஃபைல்ஸ். லினக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம cat கமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் லினக்ஸில். அப்படி யூஸ் பண்ணுறப்போ அந்த cat கமெண்ட்டுக்கு பக்கத்தில் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி, கிரேட்டர் தென் சிம்பிள் சரிங்களா. ஓகே, அடுத்து 3rd கொஸ்டின். டேஷ் காப்பீஸ் ஃபார்மேட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் சரிங்களா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஃபார்மேட்டை வந்துட்டு காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் பெயிண்டர் ஃபார்மேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் டி சரிங்களா. அடுத்து 4th கொஸ்டின். விச் இஸ் நாட் அ ஃபாண்ட் ஸ்டைல், கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஃபாண்ட் ஸ்டைலோட இதாகலை, இதை ஓரியன்ட் ஆகலை அப்படிங்கிறதா கொஷின் சரிங்களா. ஸோ போல்டு, ரெகுலர், இத்தாலிக் இது எல்லாமே ஃபாண்ட் ஸ்டைல் தான். ஆப்ஷன் பி, சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபாண்ட் ஸ்டைல் கிடையாது ஓகேங்களா. அடுத்து 5th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா டைப் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் லாஜிக்கல் வேல்யூ இன் MS Access சரிங்களா. MS Accessல லாஜிக்கல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக எந்த டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி, ஆல் சரிங்களா. கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சரிங்களா. அடுத்து 6th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டிரான்சிஷன் எஃபெக்ட் சரிங்களா. டிரான்சிஷன் எஃபெக்ட்டு கிடையாது எது, ஸோ ஆப்ஷன் ஏ, பிளைண்ட்ஸ் டயகனல் அப்படிங்கிறது சரிங்களா. அடுத்து 7th கொஸ்டின். FTP uses port for the control connection. FTP uses port. FTP அப்படிங்கிறது வந்துட்டு போர்ட்டை யூஸ் பண்ணுது சரிங்களா. இதுக்காக கண்ட்ரோல் கனெக்ஷனுக்காக. அண்ட் போர்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தி டேட்டா கனெக்ஷன் சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் பி, 21:20 ஓகேங்களா. அதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி, 21:20. அடுத்து 8வது கொஸ்டின். டேஷ் கேன் பி வெரி helpful to align several objects such as graphics or tables. அதாவது எது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எதுக்காக, several objects, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அலைன் பண்ணுறதுக்காக சரிங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, கிரிட் அலைன் அப்படிங்க. அடுத்து 9th கொஸ்டின். OpenOffice.org ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம் ஹேஸ் ஃபீச்சர்ஸ் லைக் சரிங்களா. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது OpenOffice.org சரிங்களா. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி, ஆல் செக்கர் பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் சரிங்களா. ஓகே, அடுத்து 10வது கொஸ்டின். இன் இம்ப்ரெஸ் விச் வியூ ஷோஸ்
thumbnail versions of all your slides arranged in horizontal rows. சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ஸ்லைட் ஷார்ட்டர். அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். plotter is a graphical input device. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? plotter அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிராஃபிக்கல் இன்புட் டிவைஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். plotter-னா என்னது? ஒரு அவுட்புட் டிவைஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். ரைட் allows a user to move a file to another folder or directory. ரைட் என்ன பண்ணுது? யூசரை அலோவ் பண்ணுது. சரிங்களா? ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது. அப்போ இது வந்துட்டு ட்ரூ. சரிங்களா? தேர்ட் கொஸ்டின். A blog is a website where entries are made in journal style and displayed in a reverse chronological order. சரிங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? ஒரு வெப்சைட். சரிங்களா? இது என்ன பண்ணுது? ஜேர்னல் ஸ்டைலில் என்ட்ரிஸை மேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுது. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இட்ஸ் ட்ரூ. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். தி என்ட்ரி 345x will be treated as a text entry in Excel. சரிங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். தி கரன்சி டேட்டா டைப் அடாப்ட்ஸ் டு தி ரீஜியன் and language settings of the operating system. It's also true. Sixth question. PowerPoint limits the user to 6 colors for fill and line color changes. PowerPoint limits the user to 6 colors. சரிங்களா? The user to use 6 colors for fill and line color changes. இது வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். சரிங்களா? PowerPoint allows ஃபுல் கலர் பேலட். சரிங்களா? அதுதான் கரெக்டு. பவர் பாயிண்ட் என்ன அலோவ் பண்ணுது? ஃபுல் கலர் பேலட்டை நம்மளுக்கு அலோவ் பண்ணுது. சரிங்களா? ஓகே, அடுத்து செவன்த் கொஸ்டின். ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ எனேபிள்ஸ் யூ டு ஈஸிலி மூவ், காப்பி ஆர் டெலீட் ஸ்லைட்ஸ் இன் பவர் பாயிண்ட். ஸ்லைடு ஷார்ட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது? வியூ எனேபிள்ஸ். ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ எனேபிள்ஸ் என்ன பண்ணுது? யூ டு ஈஸி, நம்மளால் வந்துட்டு பவர் பாயிண்டில் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும் ஸ்லைட்ஸை. சரியாக? காப்பி பண்ணுறது ஆர் டெலீட் பண்ணுறதுலாம் இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. ஓகேங்களா? ஓகே, அடுத்து எய்த் கொஸ்டின். openoffice.org does not have a grammar checker. இது வந்துட்டு ஃபால்ஸ். openoffice.orgல கிராமர் செக்கர் அப்படிங்கிறது வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நைன்த் கொஸ்டின். delete with no action in base will delete the record you want but will not delete the records associated with it. அதாவது delete with no action in base. பேஸில் பார்த்தீங்கன்னா delete with no action அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணுது? will delete the record you want. நமக்கு என்ன ரெக்கார்டை delete பண்ணமோ அது delete பண்ணும். ஆனால் will not delete the records associated, அதோட அசோசியேட்டடாக இருக்கிறத delete பண்ணாது அப்படிங்கிறது இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து 10வது கொஷின். டேட்டா ஃப்ரம் எனி ரெக்கார்டு கேன் பி பிளேஸ்ட் இன் அ ரிப்போர்ட் ஹெட்டர். இது வந்துட்டு ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து மார்ச் 2022 நமக்கு கேட்கப்பட்ட கொஷின்ஸ். fill in the blanks-ல ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் லேசர் பிரிண்டர்ஸ் printing is achieved by deflecting laser beam onto என்னது? photosensitive surface of a drum. ஆன்சர் என்ன? photosensitive surface of a drum. சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள். dash is computer software designed to operate the computer hardware and to provide platform for running application services. application software. சரிங்களா? OS அப்படிங்கிறது. சரிங்களா? OSங்கிறது என்னது? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். நம்ம எதுக்காக டிசைன் ஆகிருக்கு? டு ஆப்ரேட் த கம்ப்யூட்டர். அது வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின். த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் அ ஃபைல் நேம் இன் லினக்ஸ் இஸ் டேஷ் கேரக்டர்ஸ். சரிங்களா? லினக்ஸில் ஃபைல் நேமோட லென்த், மேக்ஸிமம் லென்த் என்ன? 255 கேரக்டர்ஸ். இது இப்போ தான் பார்த்தது. சரிங்களா? ரிப்பீட்டட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் கொஷின். டேஷ் ரிப்போர்ட் contains the data in the selected fields.
சரிங்களா? இந்த ரிப்போர்ட் வந்துட்டு டேட்டாவை கண்டெயின் பண்ணுது. நம்ம ஒரு ஃபீல்ட்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அதுலேருந்து டேட்டாஸை எது கண்டெயின் பண்ணுது? ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? இது எங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் பேஸில். சரிங்களா? அடுத்து 5th கொஸ்டின். வேர்ட் இன்க்ளூட்ஸ் எ சீரியஸ் ஆஃப் ப்ரீடிஃபைன்டு கிராஃபிக்ஸ் கால்டு கிளிப்பார்ட். சரிங்களா? வேர்ட் இன்க்ளூட்ஸ் எ சீரியஸ் ஆஃப் ப்ரீடிஃபைன்டு கிராஃபிக்ஸ். சரிங்களா? ப்ரீடிஃபைன்டு கிராஃபிக்ஸ் நம்ம சொல்கிறோம் கிளிப்பார்ட் that can be inserted into a word document. அதை நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் கிளிப்பார்ட்டை என்ன பண்ணிக்க முடியும்? இன்சர்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, அடுத்து 6th கொஷின். தி ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ஸ்பெசிஃபிக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் so that certain columns and rows are always visible on the screen is called. சரிங்களா? அதாவது காலம்ஸ் அண்ட் ரோஸ் எப்போவுமே விசிபிளாக இருக்கும் ஸ்க்ரீனில். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து 7th கொஸ்டின். Dash data type is used to store text. சரிங்களா? மெமோ டேட்டா டைப் அப்படி என்ன பண்ணுது? எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. தட் இஸ் டூ லாங் டு பி ஸ்டோர்ட் இன் தி டெக்ஸ்ட் ஃபீல்டு. சரிங்களா? ஓகே, அடுத்து 8th கொஸ்டின். தி டேர்ம்ஸ் DNS stands for டொமைன் நேம் சிஸ்டம். நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க இது. சரிங்களா? டொமைன் நேம் சிஸ்டம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டொமைன் நேம் சிஸ்டம். 9th கொஸ்டின். டேஷ் ஃபீச்சர் யூஸ்டு டு அப்ளை மோஷன் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா? டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மோஷன் எஃபெக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகுது? கஸ்டம் அனிமேஷன். எதில்? ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில். சரிங்களா? ஓகே, அடுத்து 10th கொஸ்டின். இஃப் யூ ஹாவ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் இன் யுவர் ப்ரெசன்டேஷன். நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். யூ மே ஃபைண்ட் இட் மோர் கன்வீனியன்ட் டு யூஸ் தி டேஷ் டு வியூ ஆல் யுவர் ஸ்லைட்ஸ் அண்டு சேஞ்ச் தேர் பொசிஷன்ஸ். சரிங்களா? இப்போ எல்லா ஸ்லைட்ஸையும் வந்துட்டு நம்ம வியூ பண்ணுறதுக்கோ இல்லை அதோட பொசிஷன்ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்லைட் ஷார்ட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அது வந்து ஒர்க் ஸ்பேஸ். சரிங்களா? ஃபில்டர் அப்படிங்கிறது பைப்லைன். 3rd கொஷின். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் .odt அதோட எக்ஸ்டென்ஷன். நோட்பேட் அப்படிங்கிறது .txt அதோட எக்ஸ்டென்ஷன். பேஜ் லேஅவுட் ஓரியன்டேஷன் இது ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். குயிக் ஆக்சஸ் டூல்பார் ரீடு அண்ட் அண்டோ. ஃபுட்டர் அப்படிங்கிறது ஸ்லைட் நம்பர். சரிங்களா? ஃபுட்டரில் நம்ம ஸ்லைட் நம்பரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டொமைன் கோடு. சரிங்களா? GOG.org. சரிங்களா? எலிப்ஸ் மோஷன் டிசைன் டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் ஃபார்முலா அதுக்கு என்னது? F9 அப்படிங்கிற கீ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் குரூப்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி இன்புட் டிவைஸ்? கீழே கொடுத்துருக்கிறதுல இன்புட் டிவைஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது எது? மவுஸ், கீபோர்டு, ஸ்கேனர் இதுதான். சரிங்களா? ஆப்ஷன் டி இன்புட் டிவைஸ் மட்டும்தான் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? செகண்ட் கொஷின். வாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இன் அ கிளைண்ட் சர்வர் சிஸ்டம்? சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? மைக்ரோ கம்ப்யூட்டர். வாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ்? சரிங்களா? என்ன கிளைண்ட் சர்வர் சிஸ்டம் அப்படிங்கிறப்போ மைக்ரோ கம்ப்யூட்டர். அடுத்து 3rd கொஸ்டின். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் த ரன் ஆப்ஷன் ஆன் தி ஸ்டார்ட் மெனு? சரிங்களா? ஸ்டார்ட் மெனுவில் ரன் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதோட பர்பஸ் என்ன? ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள். இட் கேன் பி யூஸ்டு டு ஓப்பன் எனி ப்ரோக்ராம். நம்ம அந்த ஸ்டார்ட் மெனுவில் போய் ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ரோக்ராமை வேணாலும் நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது பேசிக். ஓகே, அடுத்து 4th கொஸ்டின். வாட் டஸ் CHMOD 7555 அக்காம்ப்ளிஷ்? சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏ மேக்ஸ் தி ஃபைல். சரிங்களா? ரீட், ரைட், எக்ஸிக்யூட் பை த ஓனர். ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு மேக் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது ஓனரால் இது பண்ணிக்க முடியும். ரீட் ஆர் எக்ஸிக்யூட் பை குரூப் அண்ட் அதர். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து நமக்கு 5th கொஸ்டின். ஃப்ரம் விச் மெனு யூ கேன் இன்செர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இன் லினக்ஸ்? லினக்ஸில் ஹெட்டரையும் ஃபுட்டரையும் இன்செர்ட் பண்ணுறதுக்கு எந்த மெனு வந்து யூஸ் பண்ணுறோம்? ஸோ இன்செர்ட் மெனு.
சரிங்களா? ஸோ இன்சர்ட் மெனு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து 6th கொஸ்டின், விச் ஃபங்க்ஷன் வில் யூ யூஸ் டு என்டர் கரண்ட் டைம் இன் அ ஒர்க் ஷீட் செல்? சரிங்களா? இப்போ கரண்ட் டைமை நம்ம ஒர்க் ஷீட் செல்லில் வந்துட்டு என்டர் பண்ணணுன்னா எந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்? ஆப்ஷன் பி பாருங்கள், ஈக்குவல் நவ். சரிங்களா? ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். சரிங்களா? ஆப்ஷன் பி. 7th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் will use to find the highest number in a series of number in Linux? லினக்ஸில் இப்போ சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதில் ஹையஸ்ட் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஆப்ஷன் ஏ, எம்ஏஎஸ். எம்ஏஎஸ்னால் மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ B1 B3 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து 8th கொஷின், தி எக்ஸ்பிரஷன் பில்டர் இஸ் அன் ஆக்சஸ் டூல் that controls an expression dash for entering an expression. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பாக்ஸ். சரிங்களா? அடுத்து 9th கொஸ்டின், வெப் ஸ்பைடர்ஸ் அண்டு க்ராலர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப். இது வந்து என்னது? சர்ச் இன்ஜின்ஸ். இது ரெண்டுமே என்னது? சர்ச் இன்ஜினுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து 10th கொஸ்டின், யூ கேன் எம்பேட் ஏ ஆர்கனைசேஷன் சார்ட் இன் அ ஸ்லைடு பை டேஷ். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, clicking the insert new slide button on the standard toolbar, then double clicking the organization chart auto layout அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து அக்டோபர் 2022க்கான கேள்விகள். fill in the blanksல ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டேஸ் ஆர் யூஸ்டு இன் தி செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஷின், SSD இஸ் மேட் அப் ஆஃப் டேஸ், ஃப்ளாஷ் மெமரி. சரிங்களா? ஓகே, அடுத்து 3வது கொஷின், யூனிக்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? யூனிக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள்? ஓஎஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து 4th கொஷின், குயிக் லான்ச் டூல்பார் இஸ் யூஸ்டு டு ஆட் டேஸ், ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஷார்ட்கட்டாக நம்ம அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து 5th கொஸ்டின், மைக்ரோசாஃப்ட் வேர்டு இஸ் டேஷ் சாஃப்ட்வேர், அது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்து 6th கொஸ்டின், டேஷ் இஸ் தி லினக்ஸ் கமாண்ட் யூஸ்டு டு சேஞ்ச் தி டைரக்டரி. சரிங்களா? எந்த லினக்ஸ் கமாண்ட் வந்துட்டு டைரக்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சிடி அப்படிங்கிற கமாண்ட். ஓகேங்களா? அடுத்து 7th கொஸ்டின், டேஷ் இஸ் தி ஓப்பன் ஆஃபீஸ் வேர்டு ப்ராசஸர், ரைட்டர் இஸ் தி ஓப்பன் ஆஃபீஸ் வேர்டு ப்ராசஸர். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அடுத்து 8th கொஸ்டின், டேஷ் ப்ரோக்ராம் லெட்ஸ் டு யூஸ் அன் எலக்ட்ரானிக் லெட்ஜர் ஷீட் ஃபார் ஃபினான்சியல் அனலிட்டிக்ஸ். என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம்? கால்க் ப்ரோக்ராம். சரிங்களா? எதுக்காக? எலக்ட்ரானிக் லெட்ஜர் ஷீட் நம்ம அது யூஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஃபார் எதுக்கு? ஃபினான்சியல் அனாலிசிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? எலக்ட்ரானிக் லெட்ஜர் ஷீட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து 9th கொஸ்டின், த பேசிக் யூனிட் ஆஃப் எனி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் என்னது? ஸ்லைடு. சரிங்களா? பவர் பாயிண்ட்னாவே ப்ரெசன்டேஷன், ஸ்லைடு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரணும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 10th கொஸ்டின், பிசிசி இஸ் யூஸ்டு டு டேஷ் இன் இமெயில். இமெயிலில் பிசிசி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஹைட் ரிசெப்ஷன்ஸ் அட்ரஸஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வெர்சாட்டிலிட்டி, அது வந்து அக்யூரசி, எஃபிஷியன்சி. செகண்ட் கொஸ்டின், ISDN ப்ராட்பேண்ட். தேர்ட் கொஸ்டின், ஓப்பன் சோர்ஸ் DBMS, ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். ஃபோர்த் கொஸ்டின், ஸ்லைடு ஷோ, இம்ப்ரெஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், லினக்ஸ் அப்படிங்கிறது ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அடுத்து 6th கொஸ்டின், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அது வந்துட்டு வேர்ட் ப்ராசஸர். 7th கொஸ்டின், டிரான்சிஷன் அனிமேஷன். 8th கொஸ்டின், கூகுள் ஆப், கூகுள் ஷீட்டு. 9th கொஸ்டின், செல், ஸ்ப்ரெட்ஷீட். செல்லு, ஸ்ப்ரெட்ஷீட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 10th கொஸ்டின், கமெண்ட்ஸ், நோட் ஸ்பேன். ஓகேங்களா? அடுத்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆப்ரேஷன். சரிங்களா? பேசிஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் எது வந்துட்டு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் கிடையாது கொடுத்துருக்க ஆப்ஷனில். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, ரிமோட். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஷின், சிபி கமாண்ட் இன் லினக்ஸ் இஸ் யூஸ்டு டு. சிபி கமாண்ட் லினக்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? காப்பி பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின், டாட் ஆர் அதர் சிம்பிள்
பொசிஷன்டு அட் தி பிகினிங் ஆஃப் அ பேராகிராஃப் இஸ் கால்ட் என்னது? புல்லட். சரிங்களா? எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பேராகிராஃபில் டாட் வைக்கிறோம், ஏதாவது சிம்பிள் வைக்கிறோம்னா அது என்ன சொல்கிறோம்? புல்லட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 4th கொஸ்டின். கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் மீன்ஸ். சரிங்களா? கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? லாஸ்ட் ஆக்ஷனை அன்டூ பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது ரிப்பீட்டட். இப்போ நம்ம பார்த்தது தான். 5th கொஸ்டின். Which function in Excel is used to get how many numeric entries are there? சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்? கவுண்ட். சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இஸ் டேஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆம்பர்சன் சிம்பிள். சரிங்களா? அதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில். அடுத்து 7th கொஸ்டின். Which of the following is not a type of MS Access database object? சரிங்களா? MS Accessல கீழே இருக்கிறதுலேயே ஒரு டைப் கிடையாது. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, வேர்ட் ஷீட் அப்படிங்கிறது இஸ் நாட் அ டைப் ஆஃப் MS Access. சரிங்களா? அடுத்து 8th கொஸ்டின். கிளிப்பார்ட் இன் பவர் பாயிண்ட் கேன் பி இன்க்ளூடட் பை யூஸிங் தி ஃபாலோவிங் மெனு. சரிங்களா? பவர் பாயிண்டில் கிளிப்பார்ட் எப்படி ஆட் பண்ணுவோம்? எந்த மெனு யூஸ் பண்ணி? இன்செர்ட் மெனுவை. சரிங்களா? ஓகே, இது நம்ம ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பார்த்தது தான். 9th கொஸ்டின். விச் ஆஃப் தி ஓப்பன் ஆஃபீஸ் ஷூட் ப்ரோக்ராம் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ஒர்க் ஷீட். சரிங்களா? ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆஃபீஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கால்க். அடுத்து 10th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஐகான் இஸ் யூஸ்டு டு ஆட் அன் அட்டாச்மெண்ட் டு அன் இமெயில். சரிங்களா? அதாவது எந்த ஐகான் வந்துட்டு நம்ம அட்டாச்மெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு இமெயிலில் நம்ம யூஸ் பண்ணுறோம்? எந்த ஐகான் யூஸ் பண்ணுறோம்? பேப்பர் கிளிப் ஐகான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எஸ்எம்பிஎஸ் ப்ரொவைட்ஸ் டிசி இன்புட். ஸோ எஸ்எம்பிஎஸ்ங்கிறது வந்துட்டு டிசி இன்புட்டை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் கிடையாது. எஸ்எம்பிஎஸ் எதை ப்ரொவைட் பண்ணுது? டிசி அவுட்புட்டை தான் ப்ரொவைட் பண்ணுது. சரிங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஷின். தி மெனு பார் கண்டைன்ஸ் லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? மெனு பார் என்ன கண்டெயின் பண்ணியிருக்கு? லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸையும் ஆப்ஷன்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்கு. ஆமாம், இது ட்ரூ. ஓகேங்களா? இட்ஸ் ட்ரூ. அடுத்து தேர்ட் கொஸ்டின். தி ஸ்பேஸ் லெஃப்ட் பிட்வீன் தி மார்ஜின் அண்ட் தி ஸ்டார்ட் ஆஃப் அ பேராகிராஃப் இஸ் இண்டென்டேஷன். ஆமாம், இட்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து 4th கொஸ்டின். டிபேஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ் சூட். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். சரிங்களா? அது வந்துட்டு நாட் அ பார்ட் ஆஃப் ஓப்பன் ஆஃபீஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து 5th கொஸ்டின். கூகுள் ஸ்லைட்ஸ் கேன் பி யூஸ்டு ஆஃப்லைன். ட்ரூ. சரிங்களா? கூகுள் ஸ்லைட்ஸை நம்ம ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அது ட்ரூ. அடுத்து 6th கொஸ்டின். ஆட்டோ ஃபில் feature in OpenOffice Calc is used to fill a series of numbers such as 2, 4, 6, 8 and so on. அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் இருக்க அந்த ஆட்டோ ஃபில்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்துட்டு சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அதில். சரிங்களா? யூஸ் டு ஃபில் ஏ சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ அது என்ன நம்பர்ஸ்? 2, 4, 6, 8 இதெல்லாம். இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. அடுத்து 7th கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் வில் நாட் ஆப்ரேட் வித் அதர் டேட்டா பேசஸ். என்ன சொல்கிறாங்க? ஓப்பன் ஆஃபீஸ் பேஸுங்கிறது வந்துட்டு அதர் டேட்டா பேஸஸை ஆப்ரேட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. ஃபால்ஸ். அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இதனால் கனெக்ட் பண்ணி அதர் டேட்டா பேசஸ் கூட நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து 8th கொஸ்டின். எ ஃபார்ம் இஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் ஃபார் டேட்டா என்ட்ரி அண்ட் எடிட்டிங். இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து 9th கொஸ்டின். ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இஸ் நாட் அ ஃப்ரீ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். சரிங்களா? ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீ தான். சரிங்களா? ஓகே, அடுத்து 10th கொஸ்டின். ட்ராஷ் ஆப்ஷன் ஹெல்ப்ஸ் யூ டு சேவ் அன்ஃபினிஷ்டு இமெயில் வித்தவுட் சென்டிங் இட். அதாவது இமெயிலில் பார்த்தீங்கன்னா ட்ராஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நம்ம யூ டு சேவ் அன்ஃபினிஷ்டு இமெயில் வித்தவுட் சென்டிங் இட். நம்மளால் சென்ட் பண்ண முடியாத ஒன்றை இதை என்ன பண்ணோம்? சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ். ட்ராஷ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்?
டெலீட் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணுறதுக்காக கிடையாது. சரிங்களா? ஸோ trash is used to delete, not for save. இமெயில்ஸில் நம்மளுக்கு டிராஃப்ட்ஸில் இருக்கிறதால இமெயில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இமெயிலில் டிராஃப்டில் இருக்கிறதெல்லாம் எங்கே சேவ் ஆகும்? டிராஃப்ட் ஃபோல்டரில் நம்மளுக்கு சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ ட்ராஷ்ங்கிறது டெலீட்காக தான் யூஸ் பண்ணுறோம், சேவ்க்காக கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஓஏல ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்ட 1 மார்க்ஸ் டோட்டலாகவே நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி சிஓஏ கொஷின் பேப்பர் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோ நான் போட்டிருப்பேன் இல்லையா? அதில் நம்ம 1 மார்க்ஸும் பார்த்துருப்போம், 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்துருப்போம். இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தி டேஷ் ஆர் நாட் பெர்ஃபார்ம்டு பை த கம்ப்யூட்டர். இதுதான் கொஷின். கம்ப்யூட்டரால் எதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நான் ஆப்ஷன் டின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது கிடையாது. சரிங்களா? கம்ப்யூட்டரால் எது பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேள்வி. கீழே கொடுத்துருக்க 4மே முடியும். கம்ப்யூட்டரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவல் பண்ணிக்கலாம், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். இந்த 4மே கம்ப்யூட்டரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு கேள்வி நாட் பெர்ஃபார்ம்டு பை த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரால் எது பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிடான கொஷின். சரிங்களா? இதை நான் வந்துட்டு இப்போது கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போ சொன்னேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஓஏல இருக்க ஓல்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் இருந்து நம்ம 1 மார்க்ஸ் ஹோலாக பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.